அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால அரசியல் விடயங்களை பற்றி பேசுகின்ற சமாந்தரமான ஒரு நிகழ்ச்சி என்று குறிப்பிடலாம். மக்களுக்கான கேள்விகளை மக்கள் பிரதிநிதியிடம் கேட்பதற்காக இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியும் தயாராக இருக்கின்றது. சமகால அரசியல் மிக பரபரப்பாக பேசப்படுகின்றது. காரணம், சமூகத்தில் இப்போது அரசியல் ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மாறி இருக்கின்றது. சமூகத்தின் பேசுபொருளாக அரசியல் விடயங்கள் சரளமாக எல்லா மக்களும் பேசுகின்ற விடயங்களாக மாறி இருக்கின்றது. அந்த வகையில் மக்களுக்கான பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளில் நியாயமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து மக்கள் பிரதிநிதியிடம் கேட்பதற்காக என்னோடு இர்ஃபான் இணைந்திருக்கின்றார். வணக்கம் இர்ஃபான். வணக்கம் தன்ராஜ். இன்றைய தினமும் அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டாக்டர் தேவானந்த் அவர்களோடு நாங்கள் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உங்களை என்னிடம் சிறியதாக 3 கேள்விகள். நீங்கள் தற்போது இருப்பது அரசாங்கத்தில் அல்லது எதிர்க்கட்சியிலா? எதிர்க்கட்சியில். நீங்கள் அடுத்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிட போகிறீர்களா இல்லையா? அப்படியான ஒரு யோசனை ஒன்று இருக்குது. ஆட்சி மாற்றம் தொல்மக்களுக்கு மாற்றமா ஏமாற்றமா? ரெண்டும். இந்த சுருக்கமான கேள்விகளைப் போல விரிவான கேள்விகளை தொடர்ந்து நாங்கள் வழங்க இருக்கின்றோம். சமீபத்தில் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தீர்கள். பல விடயங்களை பேசலாம். முதலில் இந்திய விஜயம் பற்றிய விடயங்களுக்கு வரலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. என்ன விடயங்களை பேசியிருந்தீர்கள்? என்னென்ன மாதிரியான விடயங்களுக்காக இந்திய விஜயம் அமைந்திருந்தது? இல்லை, அது இப்போ இந்திய அரசால், இந்திய நாடாளுமன்றத்தால், இந்திய மக்களால் விடுக்கப்பட்ட அழைப்பு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும், இலங்கை மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய, விரிவுபடுத்தக்கூடிய வகையிலான ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த அழைப்பை இந்திய நாடாளுமன்றம் விடுத்திருந்தது, இலங்கை நாடாளுமன்றத்துக்கு. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சியினுடைய தலைவர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். என்ன விடயங்களை பேசியிருந்தீர்கள் பிரதமருடான சந்திப்பு? அங்கே இது ஒரு பல கட்சிகளுடைய பயணமாக, பல கட்சிகளுடைய ஒரு பிரதிநிதிகளாகத்தான் நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். பொதுவாக ஒரு தொகுப்பாக சபாநாயகருடைய தலைமையில் நாங்கள் சென்றபடியினால் அவர் அதை விடுத்திருந்தார். அதை விட கட்சிகளற்ற வகையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய கட்சியினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த தேவைகள் அல்லது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அங்கு வெளியிட்டிருந்தோம். இப்போ என்னை பொறுத்த வகையில் ஒரு அரசியல் தீர்வை பொறுத்தவரையில் ஒரு புதிய அரசியல் ஜாப் என்பது இப்போதைக்கு இங்கு சாத்தியமில்லை. அது வருகின்ற பொழுது வரலாம். ஆனால் அது வரையில் இருக்கக்கூடிய ஒன்றை மேம்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வது தான் நடைமுறை சாத்தியம் என்பதை நான் நீண்ட காலமாக சொல்லி வந்திருந்தேன். அதைத்தான் நான் அங்கு வலியுறுத்தி இருந்தேன். என்னோடு வந்திருந்த இன்னொரு கட்சி தலைவரும் மனோ கணேசன் அவர்களும் அந்த 13வது திருத்தச் சட்டத்தை முன்னெடுப்பதைத்தான் அவரும் தன்னுடைய கருத்தாக அங்கு முன்வைத்திருந்தார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவருடைய கருத்து வேறு விதமாக அந்த இடத்தில் அமைந்திருந்ததாக கேள்விப்படுத்தும். குறிப்பாக அரசியலமைப்பினூடாக தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் இந்தியாவினுடைய அழுத்தம் தேவைப்படுவதாக இருந்தது. அதே போல நீங்கள் அப்படி அவர் அழுத்தம் தேவை என்று சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவர் சொன்னது இந்திய அரசாங்கமும் இந்திய அரசாங்கத்துக்கும் கடமை இருக்காது. பொதுவாக எல்லாருடைய அபிப்பிராயங்கள், எங்களுடைய எல்லாருடைய அபிப்பிராயங்களும் தான் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடமை பொறுப்பு இருக்கின்ற வகையில் இந்திய அரசாங்கம் கூட இதில் கவனம் செலுத்த வேணும் என்பதை சொன்ன மாதிரி தான் எனக்கு பட்டது. உங்களுடைய வலியுறுத்தலாக இருந்தது 13வது திருத்தத்தை அல்லது மாகாண சபை 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் நடைமுறை சாத்தியமான ஒரு அணுகுமுறையாக, வேலை திட்டமாக இருக்க முடியும் என்பதை நான் இன்றைக்கு நேற்று கண்டால நீண்ட காலமாக சொல்லி கொண்டு வருகின்ற ஒரு விடயம். குறிப்பாக இந்திய விஜயத்தில் உங்களுடனான நேர்காணல்கள் இந்திய தொலைக்காட்சிகள் பல்வேறுபட்ட விதத்தில் ஒளிபரப்பியிருந்தன. பல காரசாரமான விடயங்கள் அவற்றில் பேசப்பட்டிருந்தது. உங்களுடைய கருத்தாக கூறப்பட்டிருக்கின்றது, இப்போது இருக்கின்ற நிலையில்
ஒரு போராட்டம் என்பது சாத்தியப்படாது என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். நாங்கள் உங்களிடம் கேட்க விரும்புகின்றோம், போராட்டத்துக்கான தேவை அல்லது தமிழ் மக்களுக்கான தேவை பூர்த்தி அடைந்து விட்டதா? தமிழ் மக்கள் இனி அவ்வாறான ஒரு தேவை இல்லையா? போராட்டத்துக்கான தேவை இல்லையா? இப்போது போராட்டம் தமிழ் மக்களுக்காக மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்ட அல்ல பாதிக்கப்படுகின்ற எல்லாருக்கும் போராட்டம் தேவையானது உண்டு. நினைக்கிறேன் நீங்கள் ஆயுத போராட்டத்தை குறிப்பிடுகின்றீர்களா அல்லது ஜனநாயக வழிமுறை போராட்டத்தை குறிப்பிடுகின்றீர்களா என்று தெரியாது. ஆனால் போராட்டம் என்பது மக்களுடைய ஒரு மனித தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த போராட்டங்கள் என்றது அவசியம். அப்போ தான் முன்னேற முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அப்போ இலங்கையை பொறுத்த வகையில் தமிழ் பேசும் மக்கள் அல்ல தமிழ் மக்கள் என்ற வகையில் அந்த மக்களுக்கு ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய தேவை ஒரு காலகட்டம் மட்டும் இருந்தது. அதாவது தமிழ் தலைமைகள் ஜனநாயக வழிமுறையிலான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது, வன்முறை கொண்டு அடக்கப்படுகின்ற பொழுது அதிலிருந்து பாதுகாப்பதற்கும் மேற்கொண்டு முன்னேறி தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்குமாக ஒரு ஆயுத போராட்டம் தேவைப்பட்டது. அந்த ஆயுத போராட்டத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் முற்றுப்பெற வைத்திருக்க வேண்டும். இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்வது போல, அல்லது இந்த சிறுபிள்ள வேளாண்மை வீடு வந்து சேராது என்பது போல அது நடந்து முடிந்து விட்டது. அப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளோ அழிவுகள் ஏற்பட்டிருக்காது. பண்டைக்கு உதாரணத்துக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் 87ஆம் ஆண்டு கைச்சாத்திருக்கின்ற பொழுது புலிகள் உரிமை கோரி இருந்தார்கள். தங்களில் 651 பேர் களப்பலியாயினதாக. பிறகு இந்திய படம் வந்த பிறகு திலீபனோடு சேர்த்து 652 பேர். ஏனைய இயக்கங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 2000 பேருக்குள்ளான் இருக்கும். அப்போ அந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் எங்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற அந்த பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. நாங்கள் அதை கோட்டை விட்டுட்டோம். அதுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் வரையில் வகதொகை இல்லாமல் கொலைகள் இறப்புகள் நடந்திருக்கு. அங்கே தான் நான் முரண்படுறேன். அப்போ நாங்கள் அன்றைக்கு சொன்னதை ஏற்றிருந்தால் கேட்டிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது என்பது தான் என்னுடைய அனுபவம். உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு 15 வருடங்களுக்கு மேலே ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய முன் அனுபவம், ஒரு 25 வருடங்களுக்கு மேலே நாடாளுமன்ற ஜனநாயக அனுபவம் இருக்கின்றது. இந்த அனுபவங்களுடைய வெளிப்பாடாகத்தான் என்னுடைய கொள்கைகளும் வேலைத்திட்டங்களும் கருத்துக்களையும் நான் முன்வைத்து வருகின்றேன். ஐயா, நீங்கள் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இந்திய தலைவர்களோடு உங்களுக்கு மிக நீண்ட காலமாக நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னைய ஆட்சி தொடர்பிலும் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இந்தியாவில் இருந்த பொழுது, இப்பொழுது பிஜேபி ஆட்சி அங்கே இருக்கிறது. இரண்டு தரப்பும் இலங்கை விவகாரத்தை எவ்வாறு கையாளுகின்றன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து இலங்கை இந்த இனப்பிரச்சனையோட கூடின தொடர்புகள் பங்குகள் இருந்தது. அந்த வகையில் அவர்கள் கையாண்டதற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் கையாளுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் காங்கிரஸ் கையாண்ட நேரத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு யுத்தமற்ற நிலைமை. அப்போ இந்த யுத்த நேரத்தில் இருக்கக்கூடிய அணுகுமுறைக்கும் யுத்தமற்ற ஒரு சுமூகமான நிலையில் இருக்கக்கூடிய அணுகுமுறைக்கும் இயல்பாக வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஐயா, இல்லை, என்னுடைய கேள்வி அதாவது இலங்கை மக்களுடைய அடிப்படை உரிமை பிரச்சனைகள் உள்ளிட்ட அரசியல் தீர்வு உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் மிக நீண்ட காலமாகவே இந்தியா அக்கறை கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போதும் குறிப்பிடுவீர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது ஒரு பொன்னான சந்தர்ப்பம் என்று. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கலாம் அல்லது பிஜேபி ஆட்சியாக இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் மோடியும் சந்தித்த பொழுது அவருடைய அக்கறை வெளிப்பாடு எந்தளவு தூரம் இருந்திருக்கிறது? இலங்கை அரசாங்கத்துக்கு இரண்டு தரப்பும் கொடுக்கின்ற அழுத்தம் எத்தகையதாக இருந்திருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள்? இல்லை, அழுத்தம் என்பது அவர்கள் கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. தங்களுடைய நல்லெண்ணத்துக்கூடாக இலங்கை அரசோடு தொடர்புகளை கொண்டிருக்கின்றார்கள். இலங்கைக்கும் ஒரு உணர்வு இருக்கின்றது, இந்தியாவுக்கும் பங்கு இருக்குது, உரிமை இருக்குது என்று இந்த பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நான் ஒன்று அடிக்கடி சொல்வது ஒன்று, எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள்லாம் தீர்க்க வேண்டும், அதாவது அழுதும் பிள்ளை அவளே பெற வேண்டும் என்று சொல்வது போல பிற நாடுகள், சர்வதேச நாடுகள் ஒரு மருத்துவச்சிக்கு உரிய
உதவியைத்தான் அவர்கள் செய்ய முடியும். அப்போ அந்த வரையறையை மீறுகின்ற பொழுதுதான் இங்குள்ள பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருப்பதாக நான் உணர்கின்றேன். அதாவது அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், என்னுடைய நாடாளுமன்ற பேச்சுகளில் நான் அடிக்கடி சொல்வதொன்று, இலங்கை அரசாங்கம் புதுடில்லி அரசாங்கத்தோட மாத்திரம் உறவுகளை மேற்கொள்ளக்கூடாது, தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடையும் உறவுகளை தொடர்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அடிக்கடி சொல்லி வருவது உண்டு, எங்களுடைய பிரச்சனைகளை இலகுவாக தீர்ப்பதற்கு. அந்த வகையில் நாங்கள் கடைசியாக இந்திய பிரதமர் மோடி அவர்களோடு சந்திக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு கருத்துக்கு அவர் சொன்னார், நீங்கள் உரிமையோடு எங்களோடு வந்து கதைக்க வேண்டும், அப்பொழுதுதான் பிரச்சனைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் என்பதும், அதைவிட எங்களோடு மாத்திரம் அல்ல, நீங்கள் ஏனைய மாநிலங்களோடையும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், அது குறிப்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடையும் நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை, அவர்களோடையும் நீங்கள் பேச வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது தமிழக அரசை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது அண்மை காலமாக இருக்கிற தமிழக அரசில் அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசை தாண்டி மாநில அரசினால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. எனவே தமிழக அரசியல் தலைவரோடு பேசுவதோடு மாத்திரம்தான் அது நின்றுவிடும். எனவே யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்ட பொழுதும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் திமுகவினால் அதனை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவ்வாறான கோரிக்கைகள் கூட மத்திய அரசினால் நிராகரிக்கப்பட்டு மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு சூழல். இவ்வாறான நிலையில் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோடு அல்லது அங்கு இருக்கிற தலைமைகளோடு பேசுவதில் என்ன பலன், அதனூடாக கிடைக்க போகிற நன்மைகள் என்னவென்று நினைக்கிறீர்கள்? இப்போ இதில் புதுடில்லி அரசாங்கத்தினுடைய இலங்கை பிரச்சனையிலான தலையீடு என்பது தனியாக அவர்களுடைய நாடு தழுவிய பூகோள அரசியலில் மாத்திரமிருந்து நாங்கள் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உணர்வுகளும் அந்த அழுத்தங்களும் ஒரு பிரதான பங்கை கடந்த காலத்தில் வகித்திருந்தது என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மையாக இருந்தது. அந்த உண்மை எதுவுமே இங்கிருந்த மக்களை யுத்தத்தின் போது உயிரை காப்பாற்றவில்லை. இல்லை, அது என்ன, அந்த கட்சிகளுடைய விருப்பு வெறுப்பு, அந்த கட்சிகளுடைய பார்வையில் இருந்து தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டுமே ஒழிய அவர்களால் மாத்திரம் அதை செய்து முடித்திருக்க முடியும் என்று நான் சொல்ல மத்திய அரசாங்கத்தை மீறி என்பதை விட மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கூடாக அதை செய்திருக்க முடியும். அது அவருடைய விருப்பு வெறுப்பு, அவருடைய நம்பிக்கை அவநம்பிக்கையை பொறுத்தும் இருக்குது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ கலைஞர் இருக்கின்ற பொழுது இலங்கை பிரச்சனையில் அவர்கள் தனிநாட்டுக்காக ஆதரித்து என்றதை நான் சொல்ல போகிறதில்லை. இப்போ என்ன, இந்தியாவை பொறுத்த வகையில் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தனிநாட்டுக்கு அவர்கள் ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆரம்பத்தில் ஒரு 83 ஓரளவு இருந்தாலும், ஆனால் அதுக்கு பிறகு எங்களுடைய அனுபவங்களுக்கூடாக அவர்கள் அதுக்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என்பதுதான் அவருடைய நிலப்பாடாக நான் அதை தெளிவாக புரிந்து வைத்திருந்தேன். அப்போ இங்கு என்னுடைய கருத்தை பொறுத்த வகையில் அது இந்திய அரசாங்கம் இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்கலாம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு முதல் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிறகு தென்னிலங்கை ஆட்சியாளர்களில் ஒரு குணாம்ச ரீதியான மாற்றம் ஏற்பட்டது. அப்போ அந்த மாற்றங்களை தமிழ் தலைமைகள் என்று சொல்லப்பட்டவர்கள் அல்லது மக்களுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பால அல்ல ஒரு நெருக்கடிகளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தமிழ் தலைமைகள் அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்த இல்லைன்றது தான் என்னுடைய அனுபவ ரீதியான கருத்து. அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு ஒரு பல படி முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் எங்களோட மக்கள் அனுபவித்து கொண்டிருப்பினோம். இந்த நாடு அதான் சொன்னேனே, 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திட படையக்கில் புலிகள் அமைப்பும் ஏனைய இயக்கங்களும் பொதுமக்களும் என்று சேர்த்தா கிட்டத்தட்ட 2000 பேருக்குள்ளதான் ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் வரையில் வகதொகை இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கணும்.
அப்போ கிடைக்காத மாத்திரமில்லை, இருக்கிறதே முழந்திருக்கிறோம். ஐயா, அங்கே நான் சொல்ல நீங்கள் கூறுவது புரிகிறது. அதாவது உங்களுடைய நிலைப்பாடும் சில நேரங்களில் சரியாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். அதே நேரத்தில் என்னுடைய ஒரு கேள்வி, இந்தியாவினுடைய தலையீடு அல்லது இந்தியாவினுடைய வகிபாகம் என்பது இலங்கையினுடைய அரசியல் தீர்வு பிரச்சனையில், இனப்பிரச்சனை தீர்வில் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு யுத்தம் நிறைவேற்றதாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்தியாவினுடைய நிலைப்பாடு, அப்போதிருந்த நீங்கள் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அந்த அரசாங்கம் கையாண்ட விதம் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இதில் சில நேரம் நான் சொன்னது சரி என்ற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை சொன்னீர்கள். சில நேரம் அல்ல, நான் நினைக்கின்றேன் பல நேரங்களில் நான் அன்றைக்கு என்ன சொல்லி வந்தனானோ அதுதான் நடந்து முடிந்திருக்கிறதாக நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை, அதாவது எங்களுடைய வழிமுறைக்குத்தான் சக தமிழ் கட்சிகள் அல்ல பிரதான கட்சிகள் வந்திருந்தாலும் எங்களுடைய பொறிமுறைக்கு வராமல் அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதால் தான் இந்த புதிய ஆட்சியில் கூட அவர்களால் சாதிக்க முடியாமல் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீர்கள், அதாவது இப்போ நான் இருந்த ஆட்சி யுத்தத்தை நடத்திய, யுத்தத்தை வென்ற அரசு. ஆனால் என்னுடைய கேள்வி, அதாவது மன்மோகன் சிங் அல்லது இந்திய அரசாங்கம், அப்போது இருந்த இந்திய அரசாங்கம், நாங்கள் இப்பொழுது இந்தியாவோடு இதனை தொடர்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்திய அரசாங்கத்தினுடைய வகிபாகம் எப்படி இருந்தது? நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது அல்லது இதனை விட மஹிந்த ராஜபக்ஷ அரசோடு வேறு வகையில் கையாள? நான் திருப்பி நான் என்னத்தை சொல்லுவார்னு என்று சொன்னால், தமிழ் தலைமைகள் அதை சரியாக அணுக இல்லைன்றதான் நான் திரும்பி சொல்லுவார். நாங்களாம் எங்களோட யார் அன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்று சொல்லப்பட்டவர்களோ, அதில் மக்களுடைய பிரதிநிதிகளாக யார் தங்களை சொல்லிக் கொண்டார்களோ, யார் ஏகப்போக பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டார்களோ அவர்களைத்தான் நான் சொல்லுகின்றேன். அப்போ இந்த தமிழ் தலைமைகள் கிடைச்ச சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தவில்லை. அப்போ நாங்கள் எங்களில் தவறுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் சகட்டு மேனிக்கு இலங்கை அரசாங்கத்தையோ இந்திய அரசாங்கத்தையோ நாங்கள் குறை சொல்வதில் அர்த்தமல்ல. முன்னுக்கு வெளியே மருந்துக்கு வெளியே என்றால் தமிழ் தலைமைகள் எல்லாம் என்ன மருந்துக்கு வெளியே என்ற ஒரு இதைத்தான் முன்வைத்தவர். அது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிகின்றது. நான் அண்டையில் இருந்தே இல்லை புண்ணுக்கு வெளி, அதுக்கேற்ற அணுகுமுறையைத்தான் தமிழ் தலைமைகள் வைத்திருக்க வேண்டும் என்றது. ஆனால் துரவசவசமாக அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கடியான ஒரு வன்முறை, ஒரு பயங்கர சூழலில் பெரும்பான்மையான மக்கள் என்ன ஆதரிக்க முடியாமல் போய்விட்டது. நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு அந்த மக்கள் அதை உணர்ந்து வருவதாக நம்புகின்றேன். ஆனபடியினால் வரும் காலங்களில் வரும் தேர்தல்களில் அவர்கள் சரியான முடிவெடுப்பார்கள் என்று நம்புகின்றேன். ஐயா, என்னுடைய கேள்வி, காங்கிரஸ் அரசாங்கம் அல்லது மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கம் யுத்தத்துக்கு பிறகான காலப்பகுதியில் இலங்கை இனப்பிரச்சனை விடயத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மீள்குடியேற்ற விவகாரமாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த விடயங்களில் அரசியல் தீர்வு உள்ளிட்ட இந்த விடயங்களில் கையாண்ட விதம் அல்லது அவர்கள் வகித்த வகிபாகம் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தம் முடிந்த கையோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு ஒரு தூதுக்குழு இந்தியாவுக்கு சென்றது. அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் அங்கு ஆட்சியில் இருந்தார் பிரதமராக. அப்போ அந்த தூதுக்குழுவில் நானும் இருந்தேன். நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். உதாரணத்துக்கு இந்த 50,000 வீடு என்னுடைய கோரிக்கை, நான் தான் அதை முன்வைத்திருந்தேன். அதுபோல் பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். பெரும்பாலும் எங்களுக்கு அவை கிடைத்ததாகத்தான் நான் நம்புகின்றேன். ஆனால் தொடர்ந்து நான் ஆட்சியில் இருந்திருந்தால், உதாரணத்துக்கு இந்த காலகட்ட பகுதியில் அந்த என்னுடைய அந்த புதுடெல்லி பயணத்துக்கு பிறகு தமிழருடைய தரப்பில் யாரும் அதை சரியாக புதுடெல்லிக்கு எடுத்து செல்லவில்லை என்று தான் நான் நம்புகின்றேன். அதாவது அப்பொழுது கூட நான் மன்மோகன் சிங் அவர்களிடம் நான் கதைக்கின்ற பொழுது, அல்லது அவருடைய தலைவர் சோனியா காந்தி அவர்களிடம் கதைக்கின்ற பொழுதும் நான் இதைத்தான் வைத்திருந்தேன். இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை. அப்பொழுது நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகின்ற பொழுது அங்கு கூட மன்மோகன் சிங் நம்முடைய முன்னாள் பிரதமரிடம் கேட்டார், இதை பற்றி வலியுறுத்தியிருந்தார். அப்பொழுது நம்முடைய ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். வடகிழக்கு ஒரு அழகு என்பதையும் அதை பிரிக்க மாட்டோம் என்பதையும், அதே நேரத்தில்
13ஆம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக அதோடு மாத்திரமல்ல ப்ளஸ் என்றும் சொல்லி போட்டு வந்திருந்தார். ஆனால் துரவசவசமாக அது இங்கு நடைபெறவில்லை. இந்தியாவை பொறுத்த அதற்கு காரணம் என்ன? காரணம் தமிழ் தலைமைகள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது மொத்தமான தமிழ் தலைமைகள் அவர்கள்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் மாறி மாறி பேர்கள் மாறிக்கொண்டிருந்தது. அவர்கள் அது சரியாக முன்னெடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், சந்திரியா அம்மையார் ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார். எதிர்க்கட்சி அதை எதிர்த்தார்கள். எதிர்க்கட்சியை எதிர்த்தார்கள் என்பதற்காக இனவாதம் என்று நான் பார்க்கவில்லை. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற ஒரு வரலாற்று பிரச்சனை இங்கு இருக்கின்றது. ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்கள் இன்றைக்கு கொண்டால் எதிர்க்கட்சி அதை எதிர்ப்பதும், நாளைக்கு அந்த எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக வரைக்கும் அதுதான் தொடர்கின்றது. ஆனால் இங்கே அந்த எதிர்க்கட்சியினர் எரிப்பதற்கு தமிழர் விடுதலை கூட்டணி, இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லுகின்ற தமிழர் விடுதலை கூட்டணி அதுக்கு துணை போயிருந்தார்கள். அதால் அவர்கள் அதை துணிந்து எதிர்த்தார்கள். அதுபோல தமிழ் மக்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலிருந்து பல சந்தர்ப்பங்கள், ஜனாதிபதி பிரேமதாசோட பேச்சுவார்த்தை, அதுபுற ஜனாதிபதி சந்திரிகாவோட பேச்சுவார்த்தை, அதுபுற பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவோட பேச்சுவார்த்தை, ஏன் முன்ன நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அதுக்கு தயாராகத்தான் இருந்தார். அப்போ தமிழருடைய தரப்பில் தான் அந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படவில்லை, அல்ல அந்த சந்தர்ப்பங்கள் பயன்படுத்தப்படவில்லை. அப்போ இதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்குது, உரிமை இருக்குது, சகலதும் இருக்குன்றா நான் நினைக்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு செல்லவில்லை. நான் இந்த மக்களுடைய போராட்டம் ஆரம்பித்த காலங்களிலிருந்து நான் தொடர்ந்து இங்குதான் இருக்கின்றேன். இதால் எனக்கு தனிப்பட்ட முறையிலேயும் இழப்பாக இருக்கின்றது, சமூகம் என்ற முறையிலேயும் எனக்கு இழப்பு இருக்கின்றது. எனக்கு அதுக்குரிய தகுதி இருக்கு என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டி வருகின்றது. அந்த வகையில் தான் இந்திய தொலைக்காட்சிகளுக்கு கூட நான் கொடுத்த பேட்டிகள் அது வெளிப்படுத்தி இருக்கும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இங்கு நடந்த சகல பிரச்சனைகளையும் என்னுடைய தலையில் அல்ல இபிடிபியினுடைய தலையில் போடப்பட்டது. உதாரணத்துக்கு இந்த ரவிராஜனுடைய கொலை, அல்லது மகேஸ்வரனுடைய கொலை, அல்லது ஜோசப் பெர்ராசிங்கத்தினுடைய கொலை, அல்லது இந்த கொழும்பில் கடத்தப்பட்ட மாணவர்களுடைய கொலை, பல சம்பவங்கள். ஆனால் இன்றைக்கு விசாரணை கூடாக எனக்கோ என்னுடைய கட்சிக்கோ அதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது வெளிப்பட்டிருக்கின்றது. அதை விட சூளமேடு சம்பவம் கூட இங்கு கூட நீங்கள் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்றத்திலேயும் வெளியிலேயும் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். எனக்கு இந்தியாவுக்கு போக முடியாது என்ற, இந்தியாவில் தேடப்படுற ஒரு குற்றவாளியாக, பிணை மறுக்கப்பட்ட அல்ல பிணை வழங்க முடியாத குற்றவாளியாக இருக்கின்றார் என்று சொல்லி. ஆனால் இந்த முறை என்னுடைய பயணத்தில் நான் தமிழ்நாட்டில் போய் 5 நாள் இருந்தேன். அதில் வெளிப்படையான பேட்டியலெல்லாம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் எந்த விதமான இதுவும் எந்த எதிர்கருத்துகளும் கூட வரவில்லை. ஒரு மாற்று கருத்து, பல கோடி மக்களுக்கு ஒரு மாற்று கருத்து எவ்வளவு காலத்துக்கு பின்பு கிடைத்திருக்கிறதாக. தமிழ்நாட்டில் விஜயம் செய்திருந்தீர்கள்? தமிழ்நாட்டில் 5 நாள் இருந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் வச்சுதான் பேட்டியல் அரசியல் தலைவர்கள் யாரையும் சந்திக்க அது நான் வெளிப்படுத்த விரும்பாவிட்டாலும் அதிமுக, திமுக, மற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கின்றேன். ஐயா, என்னுடைய கேள்விக்கு இன்னும் நீங்கள் சரியான பதிலை வழங்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். சரி, கேள்வியை திருப்பி சொல்லுங்க. மன்மோகன் சிங் அரசாங்கம் யுத்தத்துக்கு பிறகான காலப்பகுதி, நாங்கள் அதுக்கு முந்தைய காலத்தை விட்டுவிடுவோம், நான் இப்பொழுது யுத்தத்துக்கு பிறகான காலப்பகுதி கேட்கிறேன். அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அவர்கள் ஒரு சரியானதொரு வகிபாகத்தை இலங்கை விவகாரத்தில் கையாண்டிருந்தார்களா? அதாவது நீங்கள் ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள், அதில் மாகாண சபை முறை அமல்படுத்துவது பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள், ஆனால் எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த இந்தியாவினுடைய பங்களிப்பு இவ்வாறு இருந்த காலப்பகுதி பதில் உங்களோட கேள்விக்கு உங்களுக்கு விளங்கவில்லையோ தெரியல, எனக்கு விளங்கவில்லை. உங்களுடைய கேள்விக்கான பதிலாகத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்தியாவுக்கு கொண்ட ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறைக்கெல்லாம் அவைகள் செய்யலாம். யுத்தம் முடிந்த பிறகு யுத்த பாதிப்புகளுக்கு பல ஈடுகளை எங்களுக்கு செய்து தந்திருந்தார்கள். அதான் சொன்ன ஒரு 50,000 வீடு அல்லது 500 உளவு இயந்திரங்கள் அல்லது புகையிரத பாதைகளும் புகையிரதும் அமைத்து தந்தார்கள். அல்லது யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ கோடி ரூபாயில் கலாச்சார மண்டபம் அல்லது சீனோர், அதாவது வடகடல் தொழிற்சாலைக்கு பல உதவிகள் செய்தார்கள். மற்ற அச்சுவேலியில் கைத்தொழில் போட்டு அமைக்கிறதுக்கு எனக்கு உதவினார்கள். அல்லது பனை அபிவிருத்தி சபையினுடைய ஆய்வு மையத்துக்கு எல்லாம் உதவி, அப்படி பல உதவிகளை எனக்கு செய்து அபிவிருத்தி சார்ந்த விஷயம். அரசியல் தீர்வணைகளை அவர்களும் அதெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஏதாவது அந்த
13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அது எனக்கு நான் ஒரு தடவை சோனியா காந்தி அவர்களோடு கலக்கின்ற பொழுது அவரே சொன்னார், உங்களுடைய அரசாங்கம் இதை முன்னெடுக்குமாக இருந்தால் தாங்கள் இதுக்கு முழுமையாக ஆதரவை கொடுப்போம் என்று கூட எனக்கு சொல்லியிருந்ததாக நான் ஒரு சந்தர்ப்பங்களை நான் முந்தி சொல்லியிருக்கின்றேன். அப்போ இந்தியாவுக்குன்ற ஒரு வரையறை இருக்கு. அப்போ இலங்கை அரசாங்கத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைமைகளுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. அப்போ நான் இலங்கை அரசாங்கம் என்றதை விட தமிழ் தரப்புகள், அதான் புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்றால் தமிழ் தரப்புகள் என்ன மருந்துக்கு வெளியே என்ற ஒரு அணுகுமுறையைத்தான் கடைப்பிடித்தவை. மற்ற இன்னொன்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் 6 மாதம் ஆகக்கூடியது 6 மாதம் இல்லை என்று போனால் 1 வருஷம் இதுக்குள்ள பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் அது 6 நகஞ்சி பழங்கஞ்சி ஆகிவிடும் என்று சொல்லி நான் பல தடவை சொல்லியிருக்கின்றேன். அப்போ இந்த அரசாங்கம் வந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இந்த அரசாங்கத்தை யார் கொண்டதாக உரிமை கோரினார்களோ, அதாவது சிறுபான்மை கட்சிகள் அல்ல சிறுபான்மை கட்சிகள் உரிமை கோரினார்கள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்குள்ள கன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும். ஐயா, கொஞ்சம் பொறுமையாகுங்கள். நாங்கள் இப்பொழுது உங்களுடைய ஒரு கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சாக் மாநாடு நடக்கல மன்மோகன் சிங் இங்கே வரக்கூடாது, இலங்கைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சவர், வரக்கூடாது கண்டனம் தெரிவித்தவர் தமிழ் தலைமைகள். யூகே பிரதமர் அங்கே வந்தவர், அவர் படம் காட்டி போட்டு போயிட்டார். ஆனால் மன்மோகன் சிங் வந்திருந்தால் அவர் எங்களுக்கு பல வரப்பிரசாதங்களை தந்திருப்பார். தமிழ் தலைமைகள் சரியாக கையாள இல்லைன்றதை உண்டு. இது நீங்கள் தமிழ்நாடு நல்லதா போச்சு நீங்கள் இதை எனக்கு ஞாபகப்படுத்தினது. இந்த கருத்தையும் நான் சொல்ல வழிகிட்டினான். என்னென்றால் எங்களுடைய வழிமுறைக்கு வந்தவர்கள் எங்களுடைய பொறிமுறைக்கு வரையில்லை என்று சொல்லி இதில் சொன்னதைத்தான் நான் வலியுறுத்தி இருந்தேன். அது அவர் அதில் தெளிவாக சொல்லிட்டார். அது உங்களுக்கு விளங்கிச்சோ தெரியல. இல்லையா, நீங்கள் ஓரிடத்தில் குறிப்பிடுகிறீர்கள் இந்தியாவுக்கு ஒரு வரையறை இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் இதில் சாக் மாநாடு என்று குறிப்பிடுகிறீர்கள். அது பொதுநலவாய மாநாட்டில் நடைபெற்ற விடயம். எனவே பிரித்தானியாவுடைய பிரதமர் டேவிட் கேமரன் படம் காட்டிவிட்டு போய்விட்டார் என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள்? அதனிடத்தில் மன்மோகன் சிங் வந்திருந்தால் இன்னும் பல வரப்பிரசாதங்கள் உங்களுக்கு அந்த தெளிவு உங்களோட நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்களா? என்னுடைய பதில் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கல என்று நினைக்கிறேன். நான் பல வரப்பிரசாதங்கள் என்பது நான் இந்தியாவுக்கு போன பொழுது இந்த 50,000 வீடு உட்பட பல தேவைகளை எங்களுடைய மக்களுடைய பல தேவைகளை நான் பெற்று வந்திருந்தேன். அப்போ அதுபோல் தமிழ் தலைமைகள் அன்றைக்கு அந்த பொதுநலவாய மாநாட்டுக்கு மன்மோகன் சிங் வரக்கூடாது, தன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழுத்தம் கொடுத்து அவரை நிப்பாட்டி விட்டார்கள். வந்தது என்ன பேர், டேவிட் கேமரோன் வந்தவர். அப்போ டேவிட் கேமரோன் படம் காட்டி போட்டு போயிட்டார். அது என்ன படம்? படம் என்று சொல்லிக்கல, அவர் தன்னுடைய வாக்கு வங்கிய இங்கிலாந்தில் அதிகரிக்கிறதுக்காக தான் இங்கே போய் யாழ்ப்பாணம் போய் அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். அதை நான் படம் என்று சொன்னேன். ஆனால் மன்மோகன் சிங் வந்திருந்தால் எங்களோட மக்கள் இன்றைக்கும் வீட்டு பிரச்சனைக்காக பல வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு கையேந்தி கொண்டு அல்லல் பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கணும். ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் வந்திருந்தால் நான் என்ன மாதிரி 2010 புதுடெல்லிக்கு போய் பல வரப்பிரசாதங்களை பெற்றிருந்தானோ அதுபோல் இங்கே வந்திருந்தால் அவர் கொடுத்திருப்பார் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திருப்பார். அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களிலோ இணைய விடயங்களோ கேமரோன் என்னத்தை செய்தவர் இல்லை. பிரித்தானியாவை பொறுத்தவரை எங்களுக்கு எங்களோட மக்களுக்கு பல தேவைகள் இருக்குது. அரசியல் ரீதியான ஒரு தேவையும் இருக்குது, அதுபோல் வாழ்வாதாரம் தேவையான அடிப்படை பிரச்சனைகளுக்கும் இருக்குது. அப்போ நாங்கள் அரசியல் உரிமை வர மட்டும் நாங்கள் பட்டினியிலேருந்து சாக முடியாது. அதாவது கடல் வத்தமென்று கொக்கு காத்திருந்து குடல் வத்தி செத்த மாதிரி அப்படி போக முடியாது. இப்போ என்னுடைய அரசியல் ரெண்டும் ஒன்று சமகாலத்தில் அல்ல தேவைகளுக்கேற்ப சூழலுக்கேற்ற அதை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய அணுகுமுறை. அந்த வகையில் மன்மோகன் சிங் அன்றைக்கு வந்திருந்தால் எங்களுக்கு கன வரப்பிரசாதங்கள் கிடைச்சிருக்கும். அதை விட மேற்கொண்டு அரசியல் தீர்வையும் வலியுறுத்தி போட்டு போயிருக்கலாம். ஐயா, நீங்கள் இந்த நேர்காணல் ஆரம்பிக்கின்ற போது குறிப்பிட்டது அண்மையில்
அதே நேரத்தில் மன்மோகன் சிங் இலங்கைக்கு வருகை தருவதாக இருந்தது. பொதுநலவாய மாநாடு 2013ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த பொழுது அப்பொழுதும் யுத்தம் நிறைவடைந்து 4 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் 5.5 ஆண்டுகள் அளவில் யுத்தம் நிறைவு பெற்றதுக்கு பிறகுதான் ஆட்சி மாற்றமே நடக்கிறது. அப்படியானால் 5.5 ஆண்டுகளில் இந்தியாவினாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. மத்திய அரசிலே இருந்த டக்ளஸ் தேவானந்தாவினால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம், பிரபாகரன் தான் எங்களுக்கு தொல்லையாக இருக்கிறார் என்று கூறி அவரை அளித்ததற்கு பிறகு அதற்கான நடவடிக்கைகளை மஹிந்த ராஜபக்ஷ அரசும் செய்யவில்லை என்பதை ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ஷ அரசு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கு. ஆனால் இன்னும் செய்திருக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம், என்னுடைய கருத்து. அதான் இன்னும் செய்திருக்கலாம், இன்னும் செய்திருக்க வேணும். ஆனால் தூரவஷ்டவசமாக எனக்கு மக்களிட்டிருந்து போதிய ஆதரவு கிடைக்கவில்லை. அதாவது நான் மத்திய அரசாங்கத்தில் இருந்தாலும் விரலுக்கு தக்கின வீக்கம். என்னுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் தான் என்னால் செயல்பட முடியும். எனக்கு கூடின வாக்குகளில் கூடின பலம் இருந்திருக்குமாக இருந்தால் நான் இன்னும் கூட செய்திருப்பேன். இதை இன்றைக்கு நேற்றைக்கு மாத்திரமில்லை, அன்றைக்கே நான் சொல்லி கொண்டிருந்தேன். உதாரணத்துக்கு என்ன, கிளிநொச்சியில் கொக்காவில் கோபுரம் திறக்கின்ற பொழுது, கொக்காவில் உயர் கோபுரம் திறக்கின்ற பொழுது ஒரு கோரிக்கையை நான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோட முன்வைத்தன. அதாவது அறிவியல் நகர், யாழ் பல்கலைக்கழகத்துக்குரிய அறிவியல் நகரை மீண்டும் பல்கலைக்கழகத்துக்கு கையளிக்க வேண்டும். யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய 30 வருஷமாக இருந்த அந்த சமூகத்தினுடைய கோரிக்கையாக யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பொறியியல் துறை தேவை. 30 வருஷம் ஒன்றும் நடக்கையில். அப்போ நான் இதுகளை முன்வைத்து ஜனாதிபதி அவர்கள்ட்ட அதில் வச்சு முன்வைச்சினேன். அப்போ அதுக்கு முதல் உயர்கல்வி அமைச்சராக இருந்த எஸ்பி திசாநாயக்க அவர்கள் கூட அதுக்கு 1-2 மாதத்துக்கு முதல் யாழ்ப்பாணம் போய் பல்கலைக்கழகம் போய் அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து இந்த கொழும்புக்கு போய் உடனே விடுவிக்கணும் என்று சொல்லி போகிற வழியில் அறிவியல் நகருக்கும் போய் கொழும்பில் போய் அந்த கோரிக்கையை வைக்கல. கொழும்பு நிராகரித்து விட்டது. என்ன சொல்லித்தது? அது புலிகளுடைய பயிற்சி முகாமாக இருந்தது, நாங்கள் இராணுவம் அதை விடுவித்திருக்கின்றது, ஆனபடியாக நாங்கள் அதை கொடுக்க முடியாது. ஆனால் 2-3 மாதத்துக்கு பிறகு நான் அதை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோட முன்வைத்து அதை நான் மீட்டு கொடுத்திருக்கின்றேன். அடுத்தது நீண்ட காலமாக அந்த பொறியியல் துறை என்ற ஒரு அந்த தமிழ் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கோஷமாக இருந்தது. அதையும் நான் இன்றைக்கு பெற்றுக் கொடுத்து அதுவும் இன்றைக்கு நடைமுறையில் போன மாதத்துக்கு முதல் மாதம் முதலாவது அந்த பேட்ச் வெளியில் வந்திருக்கு. சரியா? அப்போ அப்படி இல்லை, என்னால் அதுவும் ஒரு அரசியல் நடவடிக்கை தான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இவற்ற காலத்தில் நான் ஆட்சியில் இருந்த காலத்தில் வடகிழக்குக்கு தேர்தல் நடக்க முந்தி, வடகிழக்கு மாகாண சபைக்கு தேர்தல் நடத்த முந்தி நம்மட ஆட்சியில் இருந்த சிலர் தேர்தலுக்கு முதல் இருந்த அதிகாரத்தை இன்னும் குறைச்சி போட்டு கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் நான் ஆளுங்கட்சியில் ஒரு 50 பேருடைய கையெழுத்து வாங்கி அதுக்கு தடை போட்டன. அப்போ இது பத்திரிகைகள் அதாவது இந்த மாநசபை முறைமை இருக்குதானே, இந்த மாநசபையினுடைய அதிகாரங்கள் இருக்கிற அதிகாரங்களை இன்னும் குறைச்சி போட்டு தான் தேர்தலுக்கு போக வேணும் என்றது ஆட்சியில் இருக்கிற ஒரு பகுதியினர் அந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் முன்வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய 50 பேருடைய கையெழுத்தை வாங்கி அதை தடுத்து நிறுத்தி. அப்படியானால் நீங்கள் ஏனையா திவினகுமக்கு கையுறுத்தினீர்கள்? எது திவினகும சட்டம் என்னத்தை கையெழுத்தினது? என்னத்துக்கு? மக்களுக்கு தேவை, மக்களுக்கு அங்கு மாகாண சபையினுடைய அதிகாரம் பறிக்கப்படவில்லையா? அதாவது எங்களுக்கு சொல்லப்பட்டது அங்கு மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் அங்கு பறிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு பாருங்க, மாகாண சபைக்கு இன்றைக்கு மாகாண சபை கொடுத்த காசுகள் எல்லாம் என்ன நடக்குது? அது வேற கதை. இல்லை இல்லை, அது வேறு கதை இல்லை, அதுவும் இதே கதை தான். மாகாண சபை கொடுத்த காசுகள் திரும்பி வந்து கொண்டிருக்குது. அல்லது மாகாண சபைகள் என்ன அமைச்சர்கள் ஊழல், அங்கே மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த என்ன சொன்னீங்க? அதுக்கு தமிழ் பேர் என்னது? அதுக்கு நான் தமிழ் பேர் வச்சு பார்லிமெண்ட்டில் கொண்டு அதை இது பண்ணது. அதாவது இந்த அரசாங்க திட்டங்கள் தமிழ் பேசுகின்ற பகுதிக்கு போகின்ற பொழுது அந்த மக்களுடைய மொழியில் தான்
அது போக வேணும் என்று சொல்லி அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சு நான் பேரை மறந்து போகணும். அப்போ அதெல்லாம் வச்சு நாங்கள் அதை ஆதரித்தது இதை பறிப்பதற்காக இல்லை, இது அதிகாரங்களை பறிப்பதற்காக இல்லை. மக்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்வோம். நாளைக்கு முதலமைச்சராக வருகின்ற பொழுது நீங்கள் இருக்கிற அதிகாரங்களை விட இன்னும் கூடிய அதிகாரங்களை என்னால் நடைமுறைப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். சரியா, நீங்கள் அந்த விடயத்தில் நீங்கள் வாழ்வாதாரம் உள்ளிட்ட இனி விடயங்கள் சரி, ஆனால் திவனகிம சட்ட மூலத்தினூடாக மாகாண சபையினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்படி நான் நினைக்க இல்லை. ஏன் நினைக்கவில்லை? நான் நினைக்கவில்லை, அப்படி இல்லை, அப்படி பறிக்கிறதா நான் நினைக்க இல்லை. அது நிச்சயமாக இதன் காரணமாக உடனடியாக அந்த திவனகிம சட்ட மூலத்தின் காரணமாக பிரதம நீதியரசரே பதவியிலிருந்து தூக்கிவிட்டார்கள். பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க அவர்களை. ஷிராணி பண்டாரநாயக்க அதுக்கும் இதுக்கும் அது வேறு அரசியல் காரணங்களே இல்லை, அதுக்கும் இதுக்கும் இல்லை, அது வேறு அரசியல் காரணங்கள் இல்லை. இதனை மையமாக வைத்து நடைபெற்ற நீதிமன்ற விவகாரத்தில் தான் அது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அப்படி கதைக்கிறேன்னா நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த சட்ட புத்தகங்களையும் கூட தான் உங்களோட கதைக்க வேணும். சரி, நாங்கள் அந்த விடயம் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பறிக்கவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதே போல நீங்கள் குறிப்பிடுகின்ற மிக பிரதானமான குற்றச்சாட்டு, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தமிழ் தலைமைகள் அல்லது தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகளாக சொல்லிக் கொள்பவர்கள் அல்லது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தான் நிராகரித்தார்கள், அவர்கள் காரணமாகத்தான் தீர்வு வரவில்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ் தரப்பு மீது குற்றச்சாட்டுகிறீர்கள். நீங்கள் ஆட்சியில் இருந்த அல்லது நீங்கள் அதிகாரத்தில் இருந்தபோது உங்களோடு மிக நெருக்கமாக செயற்பட்டவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். ஆகவே இவர்களுடைய தவறுகள் அல்லது தேசிய அரசியலுடைய தவறுகள் இந்த விடயங்களில் இல்லை. என்னுடைய அந்த கருத்துக்களை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு விளங்க இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன்னாண்டா இந்த மருந்துக்கு வெளியே புண்ணுக்கு வெளியாண்ட இந்த இலகுவாக விளங்கும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஓமயத்தை நான் பயன்படுத்துவதுண்டு. அப்போ தமிழ் தலைமைகள் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்தவில்லை. நான் இவர்கிட்ட கேள்விக்கு சொல்லி போட்டு வா, விளக்கம் இல்லாமல் ஒரு என்னுடைய பதில் அவருக்கு சரியான ஒரு தெளிவை கொடுக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அப்போ இந்த தமிழ் தலைமைகள் இதை சரியாக பயன்படுத்தாதனுடைய விளைவு என்பதை நான் என்னுடைய அனுபவங்களில் இருந்தோன் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நீங்கள் அங்கே போனால் கேட்பேன், நான் இருந்த காலகட்டத்தில் பல விடயங்களை செய்திருக்கிறேன் சாதிச்சிருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு கதைக்கணும். நான் முதலமைச்சராக வந்திருந்தால் கூட கணக்கு செய்திருக்கலாம் என்று இன்றைக்கு பரவலாக கதைக்கின்ற நிலைமை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நான் அந்த மாகாண சபை தேர்தலுக்கு முதல் என்ன சொல்லிச்சினோம், மாகாண சபையில் ஒன்றும் இல்லை, காலம் கிடந்தது, உளுத்து போனது, தும்புக்கட்டையால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்னு சொல்லிச்சினோம். ஆனால் தேர்தல்ன்ட்டு வந்தோன்னே தேர்தல் அதில் எங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுன்றோன்னே டப்புன்னு விழுந்தடித்து மக்களை உசுப்பேற்றி அதை அபகரித்து கொண்டுச்சினோம். அப்போ ஒன்றும் இல்லை என்று சொன்னவர்கள் ஏன் அதை அபகரித்தார்கள், அபகரித்த பிறகு ஏன் மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் அதிகாரம் இல்லை என்று சொன்னார்கள். அப்போ அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அதிகார துஷ்பிரயோகம் அங்கே நடந்திருக்க முடியாது. மத்திய அரசாங்கம் நிதி தர இல்லை என்று சொன்னால் அங்கே நிதி மோசடி நடந்திருக்க முடியாது. இப்போ சமீபத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவர் இல்லார், ஆளுங்கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் அவர்கள் தன்னுடைய ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விக்னேஸ்வரன் இன்னும் கூட செய்திருக்கலாம். என்னத்தை வச்சு அவர் சொல்கிறார், இன்னும் கூட செய்திருக்கலாம் என்று. அப்போ ஆரம்பத்தில் அவர் என்ன சொன்னவர், அங்கே ஒன்றும் இல்லை, உளுத்து போனது, காலம் கடந்தது, தும்புக்கட்டையால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்ன்றவர் இன்றைக்கு இப்படி சொல்கிறார். இதைத்தான் நான் அன்றைக்குன்னு சொன்னான், அதுக்குள்ளால் கணக்கை செய்யலாம். அதாவது மனம் இருந்தால் இடம் இருக்கும் என்று சொல்வது போல, அல்லது இந்த ஆட தெரியாதவன் மேட கோணல் என்று சொல்வது போல, அல்ல இந்த வைக்கோல் பட்டட நியாயமாரியான செயல்பாடுகள்லாம் தொடருது என்பதைத்தான் நான் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐயா, உங்களுடைய விளக்கம் மிக தெளிவாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த எங்களுடைய கேள்விகள் ஒரு புறமாக இல்லை. நாங்கள் கேட்பது ஓகே, தமிழ் தலைமைகள், நீங்களும் தமிழ் தலைவர் தானே, தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற தமிழ் தலைமையாகத்தானே நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அவர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே தமிழ் தலைமைகள் என்று ஒரு புறம் அவர்களை புறம் வைத்துவிட்டு நீங்கள் எந்த பக்கம் இருக்கின்றீர்கள்? தமிழ் தலைமைகள் என்று நான் சொல்லிக்கல, உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தம் முடிவடைய மட்டும் தமிழ் தலைமைகள் என்று பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஏக பிரதிநிதிகள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னீர்கள்,
அவையில் அநேக பிரதிநிதிகள் அவையோடான் பேச வேணும் என்றெல்லாம் சேர்ந்து சொல்லப்பட்டது. அன்றைக்கும் நான் இதே நிலைமையிலான் இருந்தேன். அப்போ அது இல்லாமல் போயிட்டு அந்த நீங்களும் தமிழ் தலைமைகள் இது உங்கள்கிட்ட இல்லாமல் போயிட்டுது. அன்றைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கள் தமிழ் தலைமைகள் ஏக பிரதிநிதிகள் அவைகளோடான் பேச வேணுமென்று எல்லாரும் சேர்ந்து சொன்னது. நான் சொன்னான் இல்லை, அவைகளோட பேச முடியாது, பேசினாலும் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதுன்னு அன்றைக்கு சொன்னேன். அப்போ நான் அன்றைக்கு எந்த நிலைமையிலேருந்து சொன்னானோ இன்றைக்கும் அதே நிலைமையிலேருந்து நான் சொல்கிறேன். அப்போ நான் இங்கே தமிழ் தலைமைகள் என்று சொல்லிக்கல என்னையும் சேர்த்து தான் நான் சொல்ல வேண்டி இருக்குது. இப்போ இன்றைக்கு கூட நான் சில தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு சொன்னேன், இனி காலம் கடந்து போச்சு. அதில் பலர் 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குலாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்குள்ள இந்த கைதி இந்த தமிழ் கைதிகள் என்று சொல்லப்படுற ஆக்கள் எல்லாம் அன்றைக்கே செய்திருக்க வேணும். அல்லது இந்த நிலங்களை விடுவிக்கிறது அன்றைக்கே செய்திருக்க வேணும். அல்லது இந்த காணாமல் போன ஆக்களுடைய பிரச்சனை அன்றைக்கே செய்திருக்க வேணும். ஏனென்றால் நான் எனக்கு நான் சொன்ன 25 வருஷத்துக்கு மேலே இந்த நாடாளுமன்ற அனுபவம் இருக்குன்னு சொல்கிற வகையில் ஆளுங்கட்சி அவன்கிட்ட கொண்டால் எதிர்கட்சி என்ற வகையில் எதிர்க்கிறதும் நாளைக்கு அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்க இதான் நடக்குது. அப்போ இந்த புதிய அரசாங்கம் வந்த நேரத்தில் எதிர்கட்சி முடங்கி கொண்டிருந்தவன். அப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக செய்து முடிச்சிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ பிழை நான் அரசாங்கத்தில் சொல்ல வரே இல்லை. நான் இந்த ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இந்த அரசாங்கத்தை நான் குறை சொல்ல வரே இல்லை. நான் இந்த தமிழ் தலைமைகள் அதை சரியாக கையாலே இல்லை. இதை நான் எங்கேருந்து சொல்கிறேன்? காழ்ப்புணர்ச்சி அடிப்படையிலையோ அல்ல அவர்களை விமர்சிக்கணுமென்றதுக்காண்டி நான் சொல்ல வரேன். நான் நீண்ட காலமாக சொல்லி வரதான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன். ஐயா, நீங்கள் இந்த ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலும் சரி, யுத்தத்துக்கு பிறகான மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, டக்ளஸ் தேவானந்தா என்பவர் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதி எனும் வகையில் தான் நீங்கள் அந்த அரசாங்கத்தில் இருந்தீர்கள். இந்தியா, ஏனைய நாடுகள் உள்ளிட்ட ஒவ்வொரு நாடுகளுடைய தூதுவர்கள், முக்கியமான பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகின்ற பொழுதும் தமிழர்கள் சார்பில் உங்களுடனான சந்திப்புகள் தான் அதிகம் இருந்தது. உங்களைத்தான் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் இந்தியாவில் கூட முன்னிலைப்படுத்தினது. உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் யுத்தத்துக்கு பிறகான முதலாவது சந்திப்பின் பொழுது நீங்கள் இதனை வலியுறுத்துகிறீர்கள். அப்படியான ஒரு உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த தகமை உங்களுக்கு அந்த அரசாங்கத்தில் வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் நீங்கள் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறீர்கள், தமிழ் மக்கள் என்னை போதுமான அளவு ஆதரிக்கவில்லை, என்னுடைய அதிகளவான உறுப்பினர்கள் இருந்திருந்தால் நான் செய்திருக்கலாம் என்று. நீங்கள் கொடுத்த அழுத்தம் என்ன? அவர்களுடைய வேலையை செய்தீர்களா அல்லது தமிழ் மக்களுடைய வேதனை பற்றி குறிப்பிடுகிறீர்கள்? இப்போது இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பினை விட எனக்கு பல்வேறு விடயங்களில் எனக்கும் நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, அதே நேரத்தில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் நீங்கள் இந்த நேர்காணல் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட வேதனையும் இழப்பினையும் சந்தித்த நீங்கள் இதனை விட வேகமாக செயற்பட்டிருக்க வேண்டாமா? இல்லை, நீங்கள் ஒன்றை சொன்னீங்கள் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதாவது மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் நீங்கள் ஏக பிரதிநிதியாக இருக்கவில்லை, முன்னிலைப்படுத்தவில்லை. அப்படி என்றால் இல்லை, நான் அதில் ஒரு அமைச்சராக இருந்த நானே ஒழிய ஏக பிரதிநிதி என்ற இதில் நான் இருக்க இல்லை. இந்த அவருக்கும் கனவையரோட தொடர்புகள் இருந்தது, படத்தரப்பினுடைய அபிப்பிராயங்கள் இருந்தது, தமிழ் தேசிய கூட்டமைப்போட தொடர்புகள் இருந்தது, அது மாதிரி புலம்பெயர்ந்த நாடுகளோட தொடர்பு இருந்தது. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள. நான் அதில் ஒரு அமைச்சராக இருந்தேன். அதில் ஒரு அமைச்சராக இருந்த நான் முன்னிலைப்படுத்துவது என்பது அந்த அரசாங்கத்தினுடைய தேவையை பொறுத்து எடுத்துக்கொள்ள. இப்போ டெல்லிக்கு நான் போனேன். அப்போ டெல்லிக்கு போன இடத்துல அங்கே ஒரு பிரச்சனையில் விடயங்களேது எங்களுக்கு 50,000 வீடு நான் தான் கதைச்சு எடுத்தேன். அது அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டது. அல்லது 500 துவிச்சக்கர வண்டிகள், அல்லது புகையிரதம், அல்லது கலாச்சார மண்டபம், அப்படி கன விஷயங்கள். அரசாங்கத்துக்கு எந்த முரண்பாடும் இல்லை. அங்கே என்னால் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருந்தால், ஆனால் ஒரு அரசியல் தீர்வு வரையக்கில் நான் ஒரு ஆள் தனியாக அதை இது பண்ண முடியாது. அங்கால ஒரு பெரும் பகுதியினர் இருந்து கொண்டு என்ன சொல்லினோம், இல்லை இது அரசியல் தீர்வு இல்லை, தங்களுக்கு அது வேணும் இது வேணும் என்று சூரியன் சந்திரனை பற்றி கதைச்சினோம். ஆனால் நான் நடைமுறை சாத்தியமாகத்தான் அதை அணுகினேன். இப்போ நான் அன்றைக்கு என்ன சொல்லி வந்தனானோ அதான் இன்றைக்கு நடக்க போகுது. அப்போ வர இருக்கிற காலங்களில் மக்கள் எனக்கு கூடின பலத்தை சேர்ப்பினமாக இருந்தால் என்னால் செய்ய முடியும் என்று. சரி சரி, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் நடைமுறை சாத்தியம் என்று நீங்கள் எதனை கருதுகிறீர்கள்? எது நடைமுறை? மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் எது நடைமுறை சாத்தியம்? அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கும் நான் அதைத்தான் சொல்கிறேன். எது இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய அரசியல் ஜாப்புன்ட்டு சொல்லுது, அது நடைமுறை சாத்தியம் இல்லை. அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் அது சாத்தியம் இல்லை. பாருங்க, அன்றைக்கு இந்த ஜேவிபி ஒரு இதை கொண்டு வந்திருக்குது, 20வது திருத்த சட்டம் மட்டும் கொண்டு வந்திருக்கு.
அது உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அங்கே அவர்கள் இன்னென்ன விடயங்களுக்கு 3/2 தேவை, இன்னும் பல விடயங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்புன்னு சொல்லி அதை தீர்ப்பை முன் வச்சிருக்குது. சரி, அதுபோல் இந்த இலங்கையில் இந்திய நேரத்தில் அரசியல் தீர்வுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு சாத்தியப்படாது. அது சரி, நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து இருக்கிறது. அதுதான் தமிழ் மக்கள் எனக்கு போதுமான அளவு வாக்களிக்கவில்லை, அதனால் என்னால் இல்லை தமிழ் மக்கள் எனக்கு போதிய அளவு பலம் தந்திருந்தால் வாக்குகளின் அந்த பிரச்சனையை அன்றைக்கே நான் தீர்த்திருப்பேன். அதுதான் அந்த இடத்துக்கு தான் வருகிறேன். சாதாரணமாக ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலப்பகுதியில் அவர்களுடைய சாதாரணமான ஒரு பாராளுமன்ற பெரும்பான்மை இருந்தால் அவர்கள் அந்த காலப்பகுதியில் இருக்கின்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எப்படியே நம்ம அந்த அரசாங்கத்தினூடாக மக்களுக்கு தேவையான நன்மைகளை சலுகைகளை பெற்றுக் கொடுத்து விட்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அதிக கூடிய வாக்குகளை பெற வேண்டும், அதிக உறுப்பினர்களை பெற வேண்டும் என்றுதான் முயற்சிப்பார்கள். இந்த ஒரு அரசாங்கமும் அப்படித்தான். ஆனால் நீங்கள் அதற்காக பாடுபட்டிருக்கலாமே. நீங்கள் தமிழ் மக்கள் தான் சரி அப்படி நினைக்கிறார்கள் என்றால் டக்ளஸ் தேவானந்தம் அப்படி இருந்து விடுவாரா? உங்களுக்கு நான் பாடுபட இல்லைன்னு நீங்க கருதுறீர்கள்? பாடுபடவில்லை என்று நான் சொல்லவில்லை. இதை விட உங்களுக்கு கன விடயங்கள் அங்க செய்து முடிச்சிருக்கணும் என்றால் நான் பாடுபட இல்லை. மஹிந்த ராஜபக்ஷ இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்றைக்கு இந்த நீங்களே ஏற்றுக்கொள்றீர்கள், இந்த மாகாண சபையில் எதுவும் ஒரு முன்னேற்றகரமாக இல்லையன்றதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். மற்ற அவர்கள் என்ன சொல்லினோம், அதிகாரம் இல்லை நிதி இல்லை என்று சொல்லினோம், அதுக்கு ஒரு காரணம் சொல்லினோம். ஆனால் இன்றைக்கு அங்கே இன்னொரு கட்சி தமிழ் தேசிய சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவை என்ன சொல்லினோம், அவை தங்களுக்கு முதல் உள்ளூராட்சி தேர்தலில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லிச்சினோம், அப்புறம் அதில் போட்டிச்சினோம். மாகாண சபையில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லிச்சினோம், இன்றைக்கு அதுக்கும் போட்டி போட்டுறதுக்கு வந்திருக்கணும். இப்போ அவையில் என்ன சொல்லினோம், அதில் ஒன்றும் இல்லை, தங்களுக்கு இந்த முறை மக்கள் ஆணையை திரட்டாம், தாங்கள் வந்து சொல்ல போயினோமாம் அதில் ஒன்றும் இல்லைன்னு. அப்போ இன்னொரு 5 வருஷம் வீண் விரயமாக போகுது. அப்போ நான் திருப்பி என்ன சொல்கிறேன் என்றால், மக்கள் இன்றைக்கு உணர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் தான் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்னுடைய வாக்கள் ரெட்டிப்பாக போயிருக்குது. இப்போ வர இருக்கிற தேர்தலில் இன்னும் அது அதிகரிக்கும் என்று நான் நம்புகிறேன். இர்ஃபானுடைய கேள்வியாக இருக்கிறது, மக்களுடைய பாடுபடுகின்ற அந்த சதவீதத்தை பார்க்கின்ற போது இப்போது பார்லிமெண்டத்தில் இருப்பவர்களே நீங்கள் தான் அதிக தடவைகள் தமிழ் மக்கள் சார்பாக பார்லிமெண்டம் சென்றவர். ஆக எங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கின்றது என்றால், ஒரு ஆளுங்கட்சி குறைந்த பெரும்பான்மையோடு வருகின்ற போது மக்களுக்கான சேவை செய்து அடுத்த முறை ஆட்சிக்கு வருகின்ற போது அதிக பெரும்பான்மையோடு வருவதற்காக எத்தனிப்பார்கள். உங்களுடைய பார்லிமெண்ட் காலத்தை பார்க்கின்ற போது நீங்கள் நினைக்கிறேன், இப்போ நான் ஒரு அரசியலுக்காக என்ன இந்த வாக்கெடுக்க வேணுமென்றதுக்காக நான் அரசியல் பண்ணுறது வலு குறைவு. அதனுடைய பலமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். எங்களோட மக்களுக்குரிய எங்களுடைய மக்களுக்குரிய தேவைகள் என்ன, அதாவது மக்களுக்குரிய தேவைகள் என்ன, அந்த தேவைகளைத்தான் நான் ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து, உதாரணத்துக்கு எடுத்து சமுர்த்தி யாழ் மாவட்டத்துக்கு வந்து சமுர்த்தியை நான் தான் கொண்டு போனது. அண்டைய அரசாங்கம் மறுத்து கொண்டு கேட்கல, நான் தான் கொண்டு போனது. கிட்டத்தட்ட 52,000 குடும்பங்கள். அப்ப நான் தான் அவங்களுக்கு சமுர்த்தி கொடுத்திருக்கிறேன். 52 பேருக்குன்னா 1 லட்சத்துக்கு மேல். அப்ப எனக்கு 1 லட்சத்துக்கு மேல வாக்கு விழுந்திருக்கும். சும்மா சின்ன உதாரணம். அப்ப நான் அரசியலுக்காக நான் இது பண்ணேன். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேணும். ஏன்னா இந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள் நானும் ஒருவன் என்ற வகையில் மக்கள் படுற கஷ்டங்களுக்கு நானும் ஒரு வகையில் பொறுப்பண்ட அந்த தார்மீக பொறுப்படுத்த நான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்கள், அதாவது இந்த புலிவாலை பிடிச்சென்று சொல்லுவீங்க தானே, புலிவாலை பிடிச்சென்றால் பிடிச்சு கொண்டும் இருக்க முடியாது, விடவும் முடியாது. அப்போ அதுபோல் நான் வாக்குகளை அபகரிக்கிறதுக்காக நான் அரசியல் நடத்த வழிக்கிட்டால் என்னால் எதையும் சாதிக்க முடியாமல் போயிடும். அப்போ நான் என்ன பார்க்கிறேன், வர இருக்கிற தேர்தலில் மக்கள் எனக்கு போதிய அளவு வாக்குகளை தராட்டால் நான் தொடர்ந்து அரசியலில் இருக்கிற நோக்கம் எனக்கு இல்லை. நானும் தைரியமாக துணிவாத்தான் சொல்றேன். இன்றைக்கு மாத்திரம் இல்லை, நான் இப்போ என்ன சொல்றேன் என்றால், மக்கள் என்ன விளங்கி கொண்டு மக்கள் எனக்கு போதிய பலன், நான் இப்போ இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் தான் மூத்தாள் என்றால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்ன மக்கள் ஆதரிக்கணும்ன்றது வேறு. ஆனால் என்ன மாத்திரம் இல்லாமல்
என்னோட இன்னும் ஒரு 5-10 பேராவது பெற வேணும் நாடாளுமன்றம். அப்படி வந்தால்தான் என்னால கணக்க சாதிக்க முடியும். அதற்கு என்ன வழி? அல்ல அதுக்கு என்ன வழி அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய தேவைகளை மக்கள் அதை விளங்கிக் கொள்ள வேணும். உதாரணத்துக்கு தமிழ் ஊடகங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ நான் சாதிச்ச விடயங்களை தமிழ் ஊடகங்கள் மூடி மறைக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அநேகமாக ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 2 தரமாவது நான் பேசுகிறேன், ஒரு கேள்வி எழுப்புறேன், சில விட 3 தடவையும் பெறுது. ஆனால் தமிழ் ஊடகங்கள் இதை எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தினோம்? அப்போ தமிழ் ஊடகங்களுக்கும் அதுக்கு ஒரு பங்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும், அதாவது சில தமிழ் ஊடகங்கள் பிரபாகரனை உசுப்பேற்றி தான் பிரபாகரனை குப்புறப்படுத்தினது. இப்போ அங்கே நடக்குதுன்றால் விக்னேஸ்வரனுக்கு உசுப்பேற்றப்படுது, விளங்குதுதானே, அவரையும் குப்புறப்படுத்துறதுக்கான. அப்போ இந்த தமிழ் ஊடகங்கள், சில தமிழ் ஊடகங்களுக்கும் அதில் முக்கிய பங்கு இருக்கு. அப்போ என்னுடைய இதுகள் சரியாக மக்கள் மத்தியில் போயிருக்குமாக இருந்தால், தமிழ் மக்கள் மத்தியில் போயிருக்குமா இருந்தால் சிலவள நீங்கள் சொல்ற விஷயம் சாத்தியப்பட்டது. இலகுவான சமன்பாடு. நீங்கள் தமிழ் தலைமைகள் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள், ஏனைய சிங்கள அரசு மீது குற்றம் சுமத்துகிறீர்கள், தமிழ் வாக்காளர்கள் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள். ஆக உங்கள் தரப்பு மக்களுக்கு சரியான தெளிவுபடுத்தலை வழங்கவில்லை. அதன் ஊடகங்கள் முக்கியம். அதாவது ஒரு அரசியல்ல பார்க்க போனால் தமிழ் ஊடகங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது, விளங்குதானே. இன்றைக்கு ஒரு தமிழ் ஊடகத்தினுடைய ஒரு முக்கியத்தை நான் பேர் சொல்ல விரும்ப இல்லை, அவரே எனக்கு சுயவிமர்சனம் செய்து கொண்டார். இந்த அழிவுகளை ஏற்படுத்தினதுக்கு தாங்களும் ஒரு பிரதான காரணம், விளங்குதானே. அப்போ நான் திருப்பி என்ன சொல்ல வாரென்றால், அப்போ இந்த தமிழ் ஊடகங்கள் ஒரு சரியான நிலைப்பாடு எடுப்பார்களாக இருந்தால், இப்போ சரி உதாரணத்துக்கு இப்போ விக்னேஸ்வரன் இருந்த இடத்துல நான் இருந்திருந்தால் நான் அங்கே 2 விஷயத்தை செய்து முடிச்சிருப்பேன். மக்களோடு நான் சொன்னான், இந்த அந்த 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 மாநசபை எனக்கு கிடைச்சிருந்தால் 3-5 வருஷத்துக்குள்ள வட மாநிலத்தில் பாலும் தேனும் ஓடுமண்டு. நான் ஆட்சியில் இருக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கிறேன். பாலும் தேனும் ஓடுமண்டு. நான் எனக்கு அந்த ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருந்தேன்னா கிடைக்க இல்லை. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், வர இருக்கிற காலத்தில் எனக்கு கிடைச்ச இதை தமிழ் ஊடகங்கள் அதை சரிவர உணர்ந்து அதை வெளிப்படுத்தி பாருங்கள். இப்போ கிட்டடியில் நான் ஒரு ஊடகத்துக்கு எதிராக வழக்கு போட்டேன், 4-5 வழக்கு இருக்குது. அதில் ஒரு வழக்கில் எனக்கு சாதகமாக தீர்ந்திருக்கேன்னா பொய்யான செய்தியை அந்த ஊடகம் பரப்பி கொண்டு வந்ததுக்கு நிறுவனம். இங்கே பாருங்கள், இன்றைக்கு சூளமேட்டில் நான் தேடப்படுற குற்றவாளி பிணம் வழங்க முடியாத குற்றவாளி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதை நிரூபித்தாச்சு அப்படி இல்லையேண்டு. சூளமேட்டு வழக்கும் விசாரணை கதில முடிஞ்சு அதில் கூட நான் வெளிப்படுவேன். ஏன் இங்கே கூட எவ்வளோ கொள்ளைகள் கடத்தல்கள் எல்லாம் என்னுடைய தலையில் போடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் விசாரணையில் கூட வெளிவருது. இலகுவான சமன்பாடு ஒன்று. மக்களுக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுகின்ற போது மக்கள் பக்கம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அரிசிக்கு டக்ளஸ் சிவானந்தா அரசியலுக்கு மக்களை அவளுக்கு உறவாக இடைபோடும். இதுதான் பிரச்சனை. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? எது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏன் அதிக அளவு பிரதிநிதிகள் வருகிறார்கள் என்பதை நீங்கள் இதுவரை புரிந்திருக்கிறீர்கள்? அதாவது என்னென்றால் அவர்கள் பிரச்சனையை பிரச்சனையாக வச்சிருக்க விரும்பினோம். நான் பிரச்சனையை தீருகின்ற வகையில் அணுகிறதான் எனக்கும் அவைகளுக்கும் உள்ள கேள்வி. அதான் கேள்வி. அதுக்குதான் நான் பதில சொல்ல வாரேன். என்னென்றால் நீங்கள் என்ன கேட்குறீங்க, மக்கள் ஏன் தமிழ் தேசிய அதாவது அவர்கள் தீரா பிரச்சனையா வச்சிருக்க விரும்பினோம். பிரச்சனையை தீர்ற வகையில அணுக வைக்கிறோம். ஏன் இன்றைக்கு மக்கள் எல்லாம் எதிர்க்கணும்? ஏன் இன்றைக்கு ரோட்ல அதாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் வாக்களிச்சவென்ன? இந்த புதிய ஆட்சியில சரி மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை ஒன்றும் செய்ய இல்லை, இந்த புதிய ஆட்சியில தாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் என்றெல்லாம் சொல்லி எவ்வளோ வாக்குறுதி கொடுத்து வாக்களை அபகரித்து இன்றைக்கு கொடுத்துருக்கோம். மக்கள் நம்பிட்டீனோம். இன்றைக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன சொல்லுது? அரசாங்கமாக மாற்றி போட்டுதாண்டு. மக்கள் இன்றைக்கு வீதிக்கிறங்க. மக்களை என் வீதிக்கிறங்க வேணும். அரசியல் கட்சிகள் சரியாக செயல்படுமா இருந்தால் மக்கள் வீதிக்கிறங்க வேண்டிய அவசியம் இல்லையே. கேள்விகள் ஒன்றும் வர இல்லை. தேர்தலில் விஞ்ஞாபனம் ஒன்று தேர்தல் காலத்தில் வெளியிடப்படுவது அந்த மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு, அதே நேரத்தில் மக்கள் அதிகம் யாழ் சமூகமாக இருக்கலாம், கிளிநொச்சி முல்லைத்தீவாக இருக்கலாம், வடமாகாணத்தை பிரித்துவப்படுத்துகின்ற அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. எனவே 2 மாகாணங்களையும் சேர்ந்த மக்கள் அந்த கட்சியினரை ஆதரிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டுதானே அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை யுத்தம் நடத்தின அரச உங்களுக்கு தெரியும். அப்போ பிரித்தானியாவில் சர்ச்சில் ஏன் நிராகரித்தவ அந்த மக்கள் யுத்தம் நடத்தினபடியினார்.
விளங்குதானே, யுத்தத்தை வென்றவர், அது பொதுவான ஒரு இயல்புண்டு, விளங்குதானே. அப்போ நான் தென்னிலங்கை அரசாங்கத்தை நான் குறை சொல்ல தயாராக இல்லையேன்னு சொன்னால், அந்த இருக்கிறவன் சரியாக இருந்தால் விளங்குதான், அதுபோல் இருக்கிறவன் சரியாக இருந்தால் சிதைக்கிறவன் சரியாக சிதைப்பான் என்பது போல் தமிழ் தலைமைகள் சரியாக நடக்க இல்லை, தமிழ் தலைமைகள் சரியாக அணுக இல்லைன்றது நான் என்னுடைய அனுபவத்தில் இருந்தோண்டான் நான் சொல்கிறேன். நான் சும்மா சகட்டு மேனிக்காண்டி நான் இதை சொல்ல இல்லை, என்னுடைய அனுபவம். எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயுத போராட்டத்தினுடைய முன் அனுபவம். நான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு போயிட்டு வந்த பிறகு நான் அங்கே பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் யோசிச்சு போட்டேன், பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய அந்த போராட்டம் தோல்வியிலான் முடிவடைய போதேன். அப்போ இங்கே எங்கட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணும் என்றால் நான் நினச்சி வந்தது. ஆனால் துரவசவசமாக எனக்கு இபிஆர்எஃப்க்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக என்னால் அதை செய்ய முடியலை. அதுக்கு நான் பல முயற்சிகளை செய்தேன். அப்போ என்னுடைய பலவீனம் என்னென்னா அந்த தார்மீக பொறுப்பு எடுக்கிறது. சூழமேடில் நான் அப்படியான ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்க வேண்டி வந்துட்டுது. எனக்கு அதுக்கும் நேரடியாகவோ சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அந்த இயக்கத்தில் இருந்தன்ற வகையில், அந்த இயக்க உறுப்பினர்கள் அதில் சம்பந்தப்பட்ட வகையில் நான் தார்மீக பொறுப்பு எடுக்க வேண்டி வந்துட்டு, அதுபோல் இது என்னுடைய ஒரு பலவீனமாக இருக்கலாம். ஆனால் இப்போ நான் நம்புகிறேன் மக்கள் இப்போ அதை உணர்ந்து வரையினம். அந்த உணர்ந்து வந்தபடியினா தான் இந்த நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நான் ஆட்சியில் இருக்க இல்லை, பணம் செலவழிக்க இல்லை, சாராயம் கொடுக்க இல்லை, நான் என்னுடைய வாக்குகளை அறுவாசி கூட்டி இருக்கிறேன். ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் செய்தீர்கள்? இது இல்லை ஆட்சியில் இருந்தது பணம் செலவழிச்சிருக்கலாம், அந்த திட்டங்கள் அதுகள் உண்டு. ஆனால் நான் சாராயம் கொடுக்குறதில் நான் அதை ஊக்குவிக்கிறேன். இப்பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான விடயம் தான் இந்த அரசியல் தீர்வு குறித்த விடயம் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்திருந்தது. இதனை ஏற்றுக்கொண்டுதான் மிக முக்கியமாக தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை, தனி அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, கனகோரிக்கையில் அதில் பிரதானமான கனகோரிக்கையில், அதாவது காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிறது, நில விடுவிப்பு, மற்றது அந்த அரசியல் தீர்வு, மற்றது வாழ்வாதாரம் ரெண்டு கன விஷயங்கள் அங்கே வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமோ இல்லையோ, அல்ல இவர்கள் ஏற்றுக்கொண்டுச்சனோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் கன வாக்குறுதிகள் அங்கே மக்களுக்கு கொடுக்கப்பட்டு தான் வாக்குகள் அபகரிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் அதிருப்தியில் தாங்களாக போராடி வீதிக்கு போராடி பொருவமன்ட்டு வீதிக்கு இறங்கி இருக்கிறோம். ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்றைக்கு என்ன சொல்லினோம், இந்த அரசாங்கம் ஏமாற்றி போட்டுதான். இதை நான் யார் அந்த கருத்தினை கூறியிருக்கிறார்கள்? முக்கியமான ஆக்கள் இல்லைன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசினா முக்கியமான ஆக்கள் சொல்லினோம். பாவசேன ராஜாவே சொல்றார், தலைவர் என்ன தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றார், போராட்டம் படிக்கும் என்ற. என்னத்துக்கு போராட்டம் படிக்க வேணும்? ஐயா, உண்மையில் காணாமல் போனராக இருக்கலாம், அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கலாம், காணி மீட்பு நடவடிக்கையாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு, கணக்கு அபிவிருத்தி, நிறைய விடயங்கள். இவை அனைத்துமே இவற்றுள் சில விடயங்கள் கொஞ்சம் சவாலான விடயங்கள். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இதில் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. இல்ல இதில் நான் எதுவும் சவால் என்று சொல்ல இல்லை. தாங்களான் இந்த ஆட்சியை கொண்டிருந்தேன் சொன்னால் இந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து அதை முன்னெடுத்து செய்திருக்கலாம் நான் நம்புறேன். நீங்கள் ஏன் இந்த விடயத்தில் அழுத்தம் கொடுக்க? அதான் நான் சொல்றேனே, அவையெல்லாம் பலத்தோட இருக்கணும். நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி இல்லையா? அவர்களுடைய கண்ணீர் உங்களுக்கு புரிவது. அழுத்தம் என்றது என்ன? வாக்கு பலம். அப்ப நான் சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு விளங்குறையில போல. அழுத்தம் என்பது வாக்கு பலம். வாக்கு பலம். நான் தினமும் கதைக்கிறேன்ன்றது நீங்கள் அறிஞ்சிருக்கலாம். அப்ப அது அழுத்தம் இல்லையா? அது அது அந்த அளவுக்கு செல்லுபடியாகாது. அதாவது பிரச்சனைகளை வெளியில கொண்டு வரேன், அது கூட சிலதில் தீர்க்கலாம் ஒழிய அழுத்தம் என்பது வாக்குப்பலம். என்ன மாதிரி இந்த 19வது இல்லை ஒரு உள்ளூராட்சி சட்டம் நாடாளுமன்றத்துக்கு வந்த பொழுது 5:30 மணிக்கு வாக்கெடுப்பு நடக்க வேணும், இரவு 9:30 மணி மட்டும் சென்றது. ஏன்? சில சிறுபான்மை கட்சிகளோட தலைவர்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாதான் தாங்கள் ஆதரவாக வாக்களிப்போம் என்று 3-4 மணித்தேலம் போனது. அப்போ இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை செய்ய வேணும், நான் தனியாக செய்ய முடியாது. அதான் வேலுக்கு தக்கின வீக்கம் மட்டும் நான் திருப்பி சொல்கிறேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குறது இல்லை போல. அதாவது அவைகளுக்கு போதிய அரசியல் பலம் இருக்குது. அந்த அரசியல் பலத்தை கொண்டு அவர்கள் அரசாங்கத்தோட அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க, அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. அதே நேரத்தில் ஒரு உறுப்பினர் என்ற வகையில், ஒரு போராளி என்கிற வகையில், தமிழ் மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகளை அறிந்தவர் என்ற வகையில் உங்களுடைய குரல் சாதாரணமாக பாராளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரணியாகவோ அல்லது சாதாரணமாக ஒரு கேள்வி எழுப்புவதோடு நின்று விடாமல் அதனையும் தாண்டி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். என்னுடைய முதலாவது இந்த வகையில் இல்லை, நான் வருகிறேன் அந்த விடயத்துக்கு வருகிறேன். முதலாவதாக இந்த அரசியலமைப்பு விடயம், நீங்கள் ஒரு தோல்வி உருகின்ற விடயம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இதில் நீங்கள் வழிநடத்தல் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டு வரேன். நான் இன்றைக்கு நேற்றைக்கு சொல்ல இல்லையே.
இது வந்த நாள்லேருந்து நான் சொல்லி கொண்டு வரேன்னு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் வருமாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குமா இருந்தால் நான் ஆதரிப்பேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த 13ஆவது திருத்தச் சட்டத்தை நான் ஒரு திருத்தச் சட்டம் கொண்டு வர இருக்கிறேன். அதுக்கு சிலவில் 20-21 கூட இருக்கலாம், விளங்குது. அதாவது இந்த 13ஆவது திருத்தச் சட்டத்தை மேலும் வலுப்படுத்துறது, அதாவது நாடாளுமன்றத்தில் என்ன சிறுபான்மையோடையும் மற்றது 3/2 எடுக்க முடிந்தால் அதை நான் கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபட போகிறேன், விளங்குது. அது வேறு. நான் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் செய்கிறேன். ஏனென்றால் இந்த 13ஆவது திருத்தச் சட்டத்தை நான் திருப்பி சொல்கிறதுக்கு காரணம், உங்கள்கிட்டையும் நான் பல தடவை முந்தி சொல்லியிருக்கிறேன் சந்திப்புகளில், இந்த ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லி வர விடயம், இந்த மாநசபை முறைமை அல்ல இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏன் இலகுவாக நடைமுறைப்படுத்தலாம் என்று சொன்னால், அதுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 தேவையில்லை, எங்கட அரசியல் ஜாப்பில் இருக்குது. அதுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்றால் அது எங்கட அரசியல் ஜாப்பில் இருக்குது. தென்னிலங்கை மக்கள் அதை அனுபவித்து கொண்டிருக்கணும், அதால் அவையில் எதிர்க்க மாட்டினோம், அவையில் அதுக்கு கூட பலம் சேர்ப்பினோம். அப்படி என்றால் இந்தியாவினுடைய பக்கத்துணை இருக்குது. இந்தியாவும் அதுக்கு முழுக்க ஆதரவளிக்கும், அது தடுக்காது. சில வேளை இந்தியாவுக்கு புறம்பான நாடுகள் சில வேளை இல்லை இன்னும் கணக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பார்க்கலாம், என்ற ஒன்றும் வராமல் இருக்கிறதுக்காக. ஆனால் இந்தியா இதை ஆதரிக்கும். அதோட இது இலகுவாக செய்யலாம் என்றதான் நான் நீண்ட காலம் சொல்லி வாரன். நான் திருப்பி சொல்கிறது, என்னுடைய விரலுக்கு தக்கின விரலுக்கு தக்கின வீக்கம் போல எனக்கு எந்தளவு அரசியல் பலம் கிடைக்குதோ நான் அதை செய்து முடிப்பேன் என்ற நான் சொல்கிறதை செய்கிறத சொல்கிறாள். கடந்த காலங்களில் நான் எதை சொன்னானோ அதை செய்திருக்கிறேன். நான் என்னத்தை சொல்லி வந்தனானோ அதான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஐயா, நீங்கள் அரசியல் தலையீடு அல்லது தமிழ் தலைமைகள் அரசியல் ரீதியாகவோ அல்லது வேறு ரீதியாகவோ இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கையாளுகிற விதம் தொடர்பில் உங்களுடைய கடுமையான விமர்சனம் இருக்கிறது. மிக நீண்ட காலமாக பழைய காலத்திலிருந்து நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்போது இந்த நல்லாட்சி வந்ததற்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்களிப்பு அல்லது இந்த வழிநடத்தல் குழுவில் இருக்கிற முக்கியமான உறுப்பினரான பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தினுடைய பங்களிப்பு 80 தடவைகளுக்கு மேல் வழிநடத்தல் குழு கூடியிருக்கிறது. இந்த அரசியலமைப்பு எவ்வாறேனும் கொண்டு வர வேண்டும், அதனை சிங்கள மக்கள் மத்தியில் சென்று இப்பொழுது அவர்கள் எடுக்கிற முயற்சியாக தெரியவில்லையா? கடந்த காலத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் சதுரமேச வட்டமேச நீண்ட மேசை என்றெல்லாம் எத்தனையோ தடவை மினக்கட்டவை தானே. ஆனால் வரையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது மட்டும்தான் வராமல் இருப்பதற்கு தமிழ் தலைவர்கள் தான் காரணம் என்றால், உங்களுக்கு தெரியும், அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன். அந்த அனுபவத்தில் தமிழ் தலைமைகள், அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு தமிழ் தலைமைகள் அதை சரியாக கையாண்டிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒப்பியோ தீர்வான் இருக்கலாம். இவ்வளோ அவலங்கள் எங்கட மக்கள் சந்திக்க வேண்டிய தேவை இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் தலைமையோடைய வேறு ஒன்றை நான் பார்க்கிறேன். தெருவில் ஒரு கடிநாய் அல்லது விசநாய் இருக்கின்றால் தெரிஞ்சோண்டு நான் அதிட்ட போய் கடி வாங்கினால் ஆறில் புல அல்ல அதுக்கு அடித்து அதை திட்டினா ஆறில் புல. அது மாதிரி தான் நாங்கள் கடிநாய் விசநாய் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் பக்குவமாக எங்கட இதை கொண்டு போக வேணும். அதை விட்டுட்டு மாறியெல்லாம் நடக்குது. அதுபோல இந்த தமிழ் தலைமைகள், அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் இருந்த நிலைமையில் விடுவோம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருந்து கொண்டு தமிழ் தலைமைகள் சரியாக இந்த பிரச்சனையில் அணுகையில், இதைத்தான் இந்தியாவில் நான் பல தடவை சொன்னேன். சரியாக அணுகியிருந்தால் இந்த பிரச்சனைக்கு எப்பயோ நாங்கள் தீர்வு கண்டிருக்கலாம். பாருங்க, ஆயுத போராட்டம் அந்த அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சண்டி இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு வன்முறை தொடர்ந்து என்ன நடந்தது, எங்களுக்கு என்ன கிடைச்சது, சர்வதேசம் என்ன செய்தது, ஒன்றும் செய்யலை. ஐயா, நீங்கள் சொல்வது புரிகிறது. எனக்கு இருக்கிற பிரதான பிரச்சனை, இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு அரசியலமைப்பு ரீதியாக ஒரு தங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதில் ஓரளவுக்கு முனைப்பு காட்டுகிறது. சந்திரிகா நாடாளுமன்றத்துக்கே உணர்ந்தாவே இதை விட அற்புதமான தீர்வு திட்டத்தை சந்திரிகா உணர்ந்தாது. அதுக்கு அதை யார் எதிர்த்தது? இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணியா இருக்க எதிர்த்தது இல்லை. அப்போது இருந்த நிலைமை வேற. அப்போது விடுதலை நீங்கள் அப்படி பார்க்கிறது போல விடுதலை புலிகள் யாருக்காண்டி போராட வழிகிட்டவ? தமிழ் மக்களுக்கு. வேற கிரகத்தில் இருந்தாக்களுக்கா? இல்லையே, எல்லாம் தமிழ் மக்களுக்காண்டி தானே. தமிழ் மக்களுக்கு ஒரு ஒளிமயமான நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதுக்காண்டி தானே.
அப்ப அண்டைய நிலைமை வேறு இந்திய நிலைமை வேறு என்று சொல்ல முடியாது. விடுதலை புலிகளுடைய காலத்தில் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்தில் விடுதலை புலிகளுடைய பங்கு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தில் பங்கில் அவையெல்லாம் அதாவது டிஎன்ஏ என்று சொன்ன டைகர் நாமினேட்டட் ஏஜென்ட் புலிகள் அதை பலோத்காரமா தான் உருவாக்கினவ. ஏன் அவையில் அதுக்கு இணங்கினவை என்று சொன்னால் என்னத்துக்கு உருவாக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா தனிய முன்னுக்கு மக்கள் ஆதரவு பெற்றுவார். இவையெல்லாம் தனித்தனியாக போட்டி போட தோல்வி காணினோம். அப்போ நான் வேறு வாய்ந்த அன்றைக்கு மக்கள் நான் புனர்வாழ்வு அமைச்சராக இருக்க தினமும் ஆயிரக்கணக்கில் அணிதிரண்டவை. இதை கண்டவையில் பயந்து போச்சுனோம். பானப்படிக்கினா தான் எல்லாரையும் சேர்த்து ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி கட்டி விட்டது டிஎன்ஏ என்று சொல்லி. அன்றைக்கு புலிகள் இருக்க பிரச்சனைகள் வழியால் வரே இல்லை. இன்றைக்கு புலிகள் இல்ல நேரம் பிரச்சனை நெல்லிக்காய் மூட்டை குறிப்பிடுகிறீர்கள். அந்த நேரம் புலிகள் உருவாக்கின அமைப்பு என்று. ஆகவே அந்த நேரம் நிராகரித்தது விடுதலை புலிகளாக இருக்கலாம். அவியல் நிராகரிச்சிருந்தாலும் மாற்றப்பல பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இவியல் அவியலுடைய நீங்கள் சொல்றீர்கள் கருணாநிதி அதை தடுத்து நிறுத்த இல்லையன். இந்த 24 பேரும் உண்ணாவிரம் இருந்திருக்கலாமே, பாராளுமன்றத்தை பகிஷ்கரிச்சிருக்கலாமே, அதை செய்ய இல்லை. தாங்கள் செய்யாம கருணாநிதி எதிர்பார்க்க முடியும்? புண்ணா இருக்கு. புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா. அதாவது அன்றைக்கு 23 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவ, அதுக்கு பூர்வம் இருந்தவ அவியல் நாடாளுமன்றத்தை பகிஷ்கரிச்சிருக்கலாம். ஏன் நாடாளுமன்ற ராஜினாமா பண்ணி இருக்கலாம், தங்களோட எதிர்ப்பை காட்டி இருக்கலாம். ஏன் காட்டே இல்லை? கருணாநிதியை பற்றி நீங்களே குறிப்பிடுகிறீர்கள் ஐயா, இந்தியாவினுடைய வகிபாகம் என்ன, அதே நேரத்தில் தமிழகத்தோடு நல்லுறவை பேண வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டோட நல்லுறவு பேணணும் என்று சொல்றதுக்கு காரணம், ஒரு பிரதான காரணம், இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் 2வது 3வது இடத்துல முன்னேறி இருக்குது. அப்போ நாங்கள் தமிழ்நாட்டோட கூடின உறவை வச்சு கொள்வோமா இருந்தால் வடகிழக்கு இன்னும் கூட அபிவிருத்தி செய்யலாம்னு நான் நம்புறேன். எல்லா வகையிலையும் அபிவிருத்தி செய்யலாம்னு நம்புறேன். உதாரணத்துக்கு இன்றைக்கு வடமாகாண சபையில் எனக்குள்ள பிரச்சனை உண்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து கனவு பொருட்கள், உணவுப் பொருட்கள் உட்பட கணக்கு கருத்துரை தாண்டி திருவண்ணாமலை தாண்டி காளி தாண்டி கொழும்புக்கு வருது. அப்போ நேர அது பருத்துறைக்கு வருமாக இருந்தால் எங்களுக்கு குறைஞ்ச விலையில் சாமான்களை பெறலாம். கொழும்பு கூட எங்கள்கிட்ட தான் பொருட்களுக்கு வர வேணும். அப்போ பொருட்களுக்கு வர வேணும். அப்போ எங்களுக்கு கூடின வருமானம், கூடின வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், அங்கே கூட அபிவிருத்தி செய்யலாம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடுகிறீர்கள் தமிழ் தலைமைகள் தான் எல்லா இடங்களிலும் பிழைவிட்டது. சரி, விடுதலை புலிகளுடைய காலத்திலும் தமிழ் தலைமைகள் பிழை என்று வைத்துக் கொள்ளும். இப்போது புதிதாக ஒரு அரசியலமைப்பு வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் அதில் அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு சில விடயங்கள் வெறுமனே கசிந்தவுடன் ஒவ்வொரு பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மக்கள் பிரதிகளும் பாராளுமன்றத்தில் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது உங்களுடைய நீண்டகால அனுபவத்தினூடாக அண்மைக்கால அனுபவத்தினூடாக நன்றாகவே உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய முக்கியமான மத தலைவர்கள், பிரதான மத தலைவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள், அதே நேரத்தில் அவர்கள் அந்த விடயங்களில் காட்டுகின்ற விட்டு கொடுப்பு, அதே நேரத்தில் சின்னஞ்சிறிய விடயங்களை அவர்கள் எந்தளவு தூரம் பெரிதுபடுத்தி இவை எந்த வகையிலுமே இந்த அரசியலமைப்பு வரக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடு, அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம், அதற்கு எதிராக போராட்டம் என்று போனால் இந்த 15 பேரும் 16 பேரும் என்னையா செய்வது? ஏன் அவர்களை பிள்ளைகளை நினைக்கிறேன். இனி நான் சொல்றது உங்களுக்கு விளங்க மட்டும் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வாரென்றால், இந்த நடைமுறை சாத்தியமான அணுகுமுறை என்று நான் ஒன்று சொல்றேன் தானே. இந்த அரசாங்கம், இந்த அரசியலமைப்பு நடைமுறை சாத்தியம் இல்லை. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த நேரத்தில் எதிர்கட்சி முடங்கி போயிருந்தது. அப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு இதுகள் எல்லாத்தையும் கொண்டிருந்தால், அல்ல இதில் ஒரு பகுதியாவது கொண்டிருந்தால் கட்டமாக முன்னோக்கி போயிருக்கலாம். ஒரு சில வேளை இந்த அரசாங்கமே வந்திருக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை, இந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் நான் சொல்றேன். இல்லை 2015 ஆகஸ்டில் இன்னும் ஒரு தேர்தல் இருந்தது இல்லையா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பிறகு இன்னும் ஒரு தேர்தல் இருந்தது. இது 100 நாள் வேலை திட்டத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் எதை சொல்லி வந்தேன் எல்லாம் சொல்றீங்களானே, நீங்கள் எல்லாம் சொல்ற இதுகளை சொல்லித்தான் வந்தேன். அப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்குள்ள வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனை மாத்திரம் இல்லை, தென்னிலங்கை மக்களுடைய பிரச்சனையும் இந்த அரசாங்கம் சொன்னது. அப்போ என்ன மாதிரி தென்னிலங்கை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அக்கறை காட்டின ஆர்வம் காட்டின மாதிரி வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைக்கும் அக்கறை ஆர்வம் காட்டி செயல்பட்டிருந்தால் இந்த அரசாங்கம் இன்னும் கூடின வாக்குகளை பெற்றிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்க மாட்டதுன்றா இல்லை. ஏன்னா அன்றைக்கு எதிர்கட்சி முடங்கி போய் இருந்தது. இந்த தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் எவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்தது? எவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்தது.
அப்போ உரிய காலத்தில் தேர்தல் நடத்தாட்டால் இந்த பிரச்சனை இருக்கும். ஆனபடியே நான் என்ன உங்களுக்கு திருப்பி சொல்லுவார்ன்னு சொன்னால், இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்குள்ள கன பிரச்சனைகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த புதிய அரசாங்கத்தை கொண்டு தீர்வு கண்டிருக்கலாம். அது நில விடுவிப்பாக இருக்கலாம், காணாமல் போனாக்கள் சம்பந்தமாக இருக்கலாம், தமிழ் அரசியல் கைதிகளாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், கன விடயங்களாக இருக்கலாம். இன்றைக்கு அவையில அதை ஏற்றுக்கொள்ள, நீங்களாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். அவையில இன்றைக்கு ஒரு தடவை எடுத்து பாருங்க, நாடாளுமன்றத்தில் என்ன பேசினோம். சிலவேளை சாமந்தன் அவர்கள், சுமந்திரன் அவர்கள், மாவசேனாராஜா அவர்கள் சிலவேளை நாடாளுமன்றத்தில் அடக்கி வாசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கூட நாடாளுமன்றத்தில் இவர் பேசிக்கல என்ன சாமான், ஆளுங்கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் பேசிக்க என்ன சொன்னார், அரசாங்கத்தை கண்டிக்கிற மாதிரி தான் சொன்னார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேணும். இப்போ 3 வருஷமாக இதைத்தானே சொல்லி கொண்டிருக்கிறார். இனி செய்ய முடியாது. நடைமுறை சாத்தியம் என்று நான் சொன்ன விஷயம் இதைத்தான். இது உங்களுக்கு இன்னும் விளங்கலையோ தெரியல. நடைமுறை சாத்தியம் என்றது இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள என்று சொல்லிவிடும் தானே, அதுதான் நான் நடைமுறை சாத்தியம் என்று சொல்றேன். அது சரியா கையாலே இல்லை. அன்றைக்கு எனக்கு பலம் கூடின பலம் இருந்திருக்குமா இருந்தால் நிச்சயம் நான் அதை செய்திருப்பேன். அதாவது இப்போ இந்த நான் இப்போ வெளியால் சொல்றது இப்போ சொல்ற முடியும் சொல்லலாமோ இல்லையோன்றதை விட, போன முறை இவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில், மஹிந்த ராஜபக்ச அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் சில விடயங்களை உட்புகுத்தி இருக்கிறேன். எங்கட மக்களுடைய இதில் நீங்கள் கதைச்ச விடயங்கள் உட்பட, அதில் நான் சொன்ன விடயங்கள் உட்பட சில உட்புத்தி இருக்கிறேன். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா தெரியும் அதில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லி உட்புத்தப்பட்டிருக்கேன். சிலவள ஆட்சியில் அவர் வந்திருந்தால், அல்லது நான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருந்தால், அதாவது நான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருந்தால் என்றதனுடைய அர்த்தம் அவற்றை ஆட்சி தொடர்ந்திருந்தால், அதில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில் நான் இருந்திருந்தால் கனவிடயங்களை நான் செய்து முடிச்சிருப்பேன். அந்த ஆட்சி காலத்தில் வடமாகாணத்தில் ஒரு ஆளுநரை கூட மாற்ற முடியாது, அல்லது அவர்கள் ஆளுநருடைய அதிகாரம் அவ்வளவு இருந்ததாக இருந்தது. ஆகவே அந்த ஆளுநரை கொண்டு கனவிடயங்களை செய்திருக்கிறேன். இல்லை, அது ஒரு விஷயம். ஆளுநரை பாராட்டினோம். கனவேர் அந்த அங்கத்தில் இருக்கிறார்களே பாராட்டினம் என்னென்றால் அவரை கொண்டு பல விஷயங்களை சாதிச்சிருக்கிறார். அதை சரணாகதி அரசியல் தான் எங்களுக்கு பொருத்தமானதாக. சரணாகதி அரசியல் இல்லையே, நான் சொல்றதை அவர் செய்கிறார். ஒரு சரணாகதி ஒரு ராணுவத்தை மாயக்கில் நீங்களும் மட்டும் போட அப்படி அல்ல. அவரை கொண்டு கன விடயங்களை செய்திருக்கிறார். இந்த அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்த அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய ஆளுநர்கள் இருந்தும் இந்த 3 ஆளுநர்கள் மாறிட்டோம். ஏன் மாறினவ சொல்லி போட்டோம். மாகாண சபையால் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அங்கே ஒரு வைக்கோல் பட்டற நாய் இருக்குது, அதை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு. அப்போ சரணாகதி வைக்கோல் பட்டற நாய் என்றால் அங்கே இருக்கிற மாகாண சபையை சொல்லியிருப்பார், மாகாண சபை ஆட்சியாளர்களை சொல்லியிருக்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அன்றைக்கு நான் இதை விட பல மடங்கு செய்திருக்கிறேன். அதாவது வந்த காசு திரும்பி போகாமல் சப்ளிமெண்ட்ரி போட்டு கூட நிதி எடுத்து செய்திருக்கிறேன். இல்லை, ஆனாலும் அப்போ நீங்கள் ஒரு அமைச்சராக ஆளுநரோடு பேசுகின்ற பொழுது உங்களுக்கு வேண்டிய விடயங்கள் அல்லது மக்களுக்கு வேண்டிய விடயங்களை நீங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது அது சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு சிவில் பிரஜையாவது ஆளுநராக இருக்கிறார். இல்ல சரி, சிவில் பிரஜையா தான். அப்புறம் 3 பேர் இருந்தவை ஏன் செய்ய முடியல? இல்லை, செய்ய முடியாது என்பது ஏன் மாற்ற முடியாதை பற்றி. அதாவது அவர் கேட்கல, நாங்கள் சாதிச்சதை இராணுவத்தில் இருந்திருக்கலாம், அது வேறு. இராணுவத்தில் இருக்க என்ன செய்தார்ன்றதும் வேறு. ஆனால் அவர் ஒரு ஆளுநராக வந்த பிறகு பெரும்பாலும் என்னுடைய நெறிப்படுத்தலுக்கு கூடாகத்தான் அவர் செயல்பட்டது. அதனால் கன விஷயங்களை செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு 3 சிவில் ஆக்கள் ஆளுநராக வந்திருக்கணும். அவையில் என்ன திட்டினம்? இவளோட ஒன்றும் செய்ய முடியாது. அது சரி, நீங்கள் சொல்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் சில விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. வரும் ஐயா, வரும் கேள்விகள் வரும், கேள்விகளும் வரும், மக்களுடைய கேள்விகளும் வரும். ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ளும். இடைவெளியை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம்.